ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். நாம இன்னைக்கு இந்த வீடியோல மிஸ் மார்வலோட முழு கதையும் ஒரே வீடியோல பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நான் புது சேனல்ல தான் போட போறேன். கண்டிப்பா இந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பழைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். அப்படின்னா மிஸ் மார்வலோட கடைசி எபிசோட நம்மளோட பழைய சேனல் அப்லோட் பண்ணிருப்பேன். செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்ன விஷயம் அப்படிங்கறத அந்த வீடியோல கிளியரா சொல்லிட்டேன். கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல டைரக்டா வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நமக்கு கமலா கானோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்குது. இவங்க ஒரு பாகிஸ்தானி அமெரிக்கன், அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல அவங்களோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பூமியை தேனோஸ் அழிக்க வந்தப்போ அவர் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூட ஆரம்பிச்சாங்க. அவங்க என்னதான் எஃபிஷியண்டா சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாலும் தேனோஸ் அவங்களால எதிர்க்க முடியல. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் தேவை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பூமி அழிஞ்சிரும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரும்பொழுதுதான் கேப்டன் மார்வல் பூமிக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம தேனோஸை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சாங்க. டைரக்டா தேனோஸ் கூடவே 1-on-1 போனாங்க. அவங்க தேனோஸ் அடிச்ச ஒரு பஞ்ச் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கிளாசிக்கான விஷயம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மொத்த அவெஞ்சர்ஸும் ஒன்னு சேர்ந்து தேனோஸை அழிக்க ஆரம்பிச்சாங்க, பூமியை காப்பாற்ற ஆரம்பிச்சாங்க. உண்மையாவே ஒரு சிறந்த அவெஞ்சர் அப்படின்னா அது கேப்டன் மார்வல் மட்டும்தான். அவங்க சில காலம் பூமியில இல்ல, பூமியை விட்டுட்டு போனவங்க தானே அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்க மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆனா உண்மையாவே அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. மேபி அவங்க வேற பிளானட்டை காப்பாத்திருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அவங்களே ஒரு சின்ன ரெஸ்ட்டும் விட்டுருக்கலாம். அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா உண்மையிலே பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அவெஞ்சர் யார் அப்படின்னா அது கேப்டன் மார்வல் தான் அப்படின்னு சொல்லி இவங்களோட வாய்ஸ் ஓவர்ல கேக்குது. அதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான பிக்ஸ் அந்த இடத்துல கட் பண்ணி காமிக்கிறாங்க. அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கமலா கான் அதை ஒரு யூடியூப் வீடியோவை ரெடி பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. ஆனா அந்த சேனல்ல 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஒன்னு இவங்களா இருக்கணும், இன்னொன்னு இவங்களோட ஃப்ரெண்டான ப்ரூனோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே இவங்களோட அம்மா இவங்களை கூப்பிடுறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்ல இவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவே நமக்கு இன்னொரு விஷயத்தையும் காமிச்சிடறாங்க. கமலாக்கானோட அண்ணனான அமீருக்கு கல்யாண வேலைகளுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதுல அவங்களோட குடும்பம் ரொம்பவே பிஸியா இருக்கு. அதையும் இங்க காமிச்சிடறாங்க. போறப்பவே அவங்க அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு உன்னோட கார் டெஸ்ட்டை ஒழுங்கா பாஸ் பண்ணி முடி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாரு. இவங்களும் கட் பண்ண அடுத்த சீன்லயே கார் ஓட்ட பழகிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களோட டீச்சரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்காவது காரை ஒழுங்கா ஓட்டு அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்ல இவங்களும் டக்குன்னு கியரை போட்டு காரை ரிவர்ஸ்ல வேகமா எடுத்துடுறாங்க. பின்னாடி நின்றுட்டு இருந்த அந்த டீச்சரோட கார்ல கமலாக்கானோட கார் இடிச்சதுனால அவரோட கார் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது. கட் பண்ண அடுத்த சீன்லயே இவங்களோட அம்மாவும் அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. உங்ககிட்ட என்னோட பொண்ணை டீச்சிங்காக அனுப்பிச்சது தான் நான் பண்ண பெரிய தப்பு, உன்னாலதான் அவன் இன்னும் டிரைவிங்கே கத்துக்கல அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை விட்டு கொடுக்காம அந்த டீச்சரை கத்த அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பொண்ணுக்கு கார் ஓட்ட சொல்லி கொடுக்க வந்தேன் நான் இப்போ என்னோட வீட்டுக்கு போகும்போது கார் இல்லாம நடந்து போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுத்தேன். உன்னோட பொண்ணுக்கு தான் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போயிடுறாரு. சோ இப்ப கமலாக்கனோட அப்பா அந்த கார் எடுத்துக்கிட்டு, அதாவது தன்னோட பொண்ணு ஓட்டினா இல்லையா அந்த காரை எடுத்துக்கிட்டு தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல விடலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க போற? இந்த காரை இதுக்கு முன்னாடி உங்க அப்பா கூட எங்கேயுமே ஓடிட்டு போய் இடிச்சது கிடையாது, ஆனா நீ டேமேஜ் பண்ணிட்ட. உங்களோட அண்ணனோட கல்யாணத்துக்கான செலவையே நம்மளால சமாளிக்க முடியல. இந்த மாதிரியான நிலைமையில கார் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்மளால செலவு பண்ண முடியுமா? நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க எல்லாத்தையுமே பார்த்து தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கமலா இது எதையுமே கேட்கறதா இல்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிடாங்க. கேப்டன் மார்வலை பத்தி அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அம்மா சொல்ற எந்த விஷயமும் அவங்களோட காதுல விழல. கட் பண்ண அடுத்த சீன்ல கமலா அவங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மத்த பசங்களுக்கும் இவங்களுக்கும் சரியான பாண்டிங் இல்ல அப்படிங்கறத நமக்கு இந்த இடத்துல கிளியரா காமிச்சிடறாங்க. ஏன்னா இவங்க யாரை வெல்கம் பண்ணாலும் யாருமே இவங்களை சுத்தமா மதிக்கல. இவங்களோட லாக்கர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போனா கூட அங்க இருக்கக்கூடிய பசங்க அதுக்கு வழிபடுறதா இல்ல. இதனாலேயே இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியா இல்ல அப்படிங்கறத நமக்கு காமிச்சிடறாங்க. இப்பதான் நமக்கு ப்ரூனோவை காமிக்கிறாங்க. ப்ரூனோ இங்க வந்த உடனே கமலாக்கான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்காவது நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆவா அப்படின்னு நினைச்சு நான் $10 பெட் கட்டினேன், ஆனா இன்னைக்கும் நீ தோத்துட்ட, பரவாயில்ல விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கமலாக்கானும் இவங்களும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் பண்ண எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து அவெஞ்சர்ஸ் கான் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா இருக்கு. அதுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல ஒரு காஸ்டியூம் காம்படிஷன் இருக்கு. அதுக்கு நாம கேப்டன் மார்வல் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போலாம் அப்படிங்கிறது தான் கமலாவோட பிளானா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பர்மிஷன் எப்படி கமலாவோட வீட்டுல வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் கேள்வியாவே இருக்கு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே வரும்போது தான் கரெக்டா அந்த இடத்துல ஜோவை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவங்க ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அவங்க இடிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த ஜோ அப்படிங்கிறவங்களுக்கும் கமலாக்கும் சுத்தமா ஆகாது. இருந்தாலும் வெளிப்படையா அதை காமிச்சிக்க மாட்டாங்க. கமலாக்கும் ஜோவை சுத்தமா பிடிக்காது. அப்படியே இந்த இடத்துல கமலாவோட இன்னொரு ஃப்ரெண்டான நாக்கியாவையும் நமக்கு கிளியரா காமிச்சிருவாங்க. நாக்கியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ அவளை பெருசா கண்டுக்காத, அவளுக்கு 80,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவ கொஞ்சம் திமிரா தான் இருப்பா, நீ அதை பெருசா கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு
கமலாவை மேலே கூட்டிட்டு வந்துருவாங்க. கரெக்டா இப்பதான் அந்த ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கமலா உடனே என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். கமலாவும் மிஸ்டர் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. இவர் வேற யாரும் இல்ல, ஒரு அட்வைசர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடந்த சில நாட்கள்லாம் உன்னுடைய செயல்பாடுகள் ரொம்பவே சந்தேகத்துக்குரியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய டீச்சர்ஸும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய கார் இன்ஸ்ட்ரக்டரும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. நீ இந்த மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருந்த அப்படின்னா உன்னுடைய ஃபியூச்சர் ரொம்பவே பாழாயிடும். அது மட்டும் இல்லாம இப்ப நீ ஜூனியர் இயர்ஸ்ல இருக்க, நீ சீனியர் ஆக போற இன்னும் கொஞ்ச நாள்ல. சோ அதுக்குள்ளவே உன்னோட ஃபியூச்சரை பத்தின கிளியர் கட்டான ஐடியா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீ ஃபியூச்சர்ல ரொம்பவே ஷைன் பண்ணலாம். சோ அதை யோசிச்சு நீ செயல்பட அப்படின்னு இவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா கமலா கான் இதையும் கேட்கறதா இல்ல. திரும்பவும் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களோட மைண்ட் ஃபுல்லா கேப்டன் மார்வலோட காமிக்ஸ் தான் ஓட ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ஸ்கூல் முடிச்ச உடனே ப்ரூனோட கடைக்கு கமலா வந்திருக்காங்க. ப்ரூனோ இந்த கடையில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கதான் கமலாக்கு தேவையான அந்த கேப்டன் மார்வல் யூனிஃபார்மை இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போட்டிக்கு போறதுக்கான உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் நீ தான் வாங்கி ஆகணும். நீ அவங்க கிட்ட பொலைட்டா சொன்னாலே போதும், அவங்களே உனக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அதை பாத்துக்கிறேன், உடனடியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே அந்த கடையில இருந்து கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இந்த காஸ்டியூமை எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக்கிட்டே தான் போறாங்க. கமலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போதே இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க, இதை உன்னோட பாட்டி தான் பாகிஸ்தான்ல இருந்து இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இங்க அனுப்பாம அவங்க சுத்தமா ஓய மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கமலா அதை ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஒரு பிரேஸ்லெட் எடுக்கிறாங்க. அதை எடுத்து தன்னுடைய அம்மா கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க டக்கு நீங்க வந்தது மட்டும் இல்லாம இதை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டோர் ரூம்ல வை அப்படின்னு சொல்லி அங்க வந்து அமீர் கிட்ட கொடுத்து அதை எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கான வேலைகள் அதிகமா இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கமலாவை கூட்டிட்டு போயிட்டு கல்யாணத்துக்கான ஷாப்பிங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா கமலாக்கானோட ஃபேமிலி இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானி அமெரிக்கன்ஸ் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய கடையில தான் இவங்களுக்கு தேவையான திங்ஸே கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதுக்கு பேரலா ப்ரூனோ கமலாக்கானோட வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க அப்பா கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, தான் வந்து அலெக்சா மாதிரி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் அதை இவங்களோட வீட்டுல செட் பண்ணி தரதாவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா மாதிரியும் உங்களுக்கு செயல்படும். எல்லா விஷயங்களும் உங்களோட போன்லயே நீங்க கிளியரா பாத்துக்கலாம். இதுல நான் உருது லாங்குவேஜையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உருதுல கொடுத்தாலும் இது எடுத்துக்கும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்னா ஆஃப் ஆகும், ஆன் அப்படின்னு சொன்னா ஆன் ஆகும். கிட்டத்தட்ட அலெக்சா மாதிரி. ஆனா உங்களோட லாங்குவேஜ்ல இதை நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்ச டிவைஸ் அங்க கொடுக்க அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு. டெக்னாலஜி இந்த காலத்துல ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பக்கம் கமலாக்கானும் அவங்களோட அம்மாவும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. ப்ரூனோவும் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும்போது கமலாவோட அம்மா உனக்கு தேவையான சாப்பாடை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க இவரும் போகும்போது கமலாக்கானை பார்த்து அவெஞ்சர்ஸ் கானுக்கு போறதுக்கான பர்மிஷனை நீயே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி வாங்க, நான் சொல்றதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கறத ஒரு சிக்னல் மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவரும் கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் கமலா டைரக்டா அவங்களோட அப்பா அம்மா முன்னாடி நின்று இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் கான் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கு, அதுக்கு ப்ரூனோ போக ஆசைப்படுறான், அவன் என்ன துணைக்காக கூப்பிடுறான், எனக்கும் அங்க போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போவோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தயங்கி தான் சொல்றாங்க. கமலாக்கனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி என்னால உன்னை அங்க அனுப்ப முடியாது, அது வந்து ஒரு பார்ட்டிக்கு போனா எல்லாரும் குடிப்பாங்க, என்னால அனுப்ப முடியாது அப்படிங்கறத சொல்லி முதல்ல மறுத்துறாங்க. ஆனா கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அங்க குடிக்கலாம் போல, அங்க ஒரு காஸ்டியூம் காம்படிஷன் நடக்குது, அதுக்காக தான் நான் போயிருக்கேன், தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, என் மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா என்ன அனுப்புங்க அப்படின்னு சொல்ல கமலாவோட அம்மா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாக்கே இதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. கரெக்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அமீர் அங்க வராரு. அமீரை பார்த்த உடனே கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கேட்கறதுக்கு பதிலா இதோ இவன் கேட்டுருந்தான் அப்படின்னா எங்க வேணாலும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, என் மேல மட்டும் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லை, என்கிட்ட ஏன் இப்படி பழகுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அங்க இருந்து வந்துடுறாங்க. தன்னோட ரூமுக்கு வந்து கோவமா அழுதுகிட்டே படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்களோட அண்ணன் பொறுமையா மேல வராரு. தங்கச்சி சாப்பிடாம போயிட்டாலே அப்படின்னு சொல்லி டீ எடுத்துக்கிட்டு வராரு. டீ கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, அப்பா அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்காங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ பயப்படாத, நான் அவங்க கிட்ட பேசுறேன், நீ இந்த அவெஞ்சர்ஸ் கானுக்கு போறதுக்கான பர்மிஷன் நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் தங்கச்சி சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்படியே மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே கமலா காலையில எந்திரிச்சு தன்னுடைய அந்த கேப்டன் மார்வல் யூனிஃபார்ம் ஒரு வாட்டி போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது அவங்க அம்மா அந்த ரூமுக்குள்ள வர சவுண்டை கேட்ட உடனே இவங்க மேல வேற ஒரு கிளாத்தை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட அதை மறைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா உள்ள வந்த உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் இல்ல சும்மா இதை போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மேல போட்டிருக்கக்கூடிய கிளாத்தை தான் காமிக்கிறாங்க. இவங்க அம்மா உடனே சரி அதெல்லாம் விடு, நேத்து நைட்டு அமீர் என்கிட்ட வந்து பேசினா,
நான் உனக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போறதுக்கான பெர்மிஷனை தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீ போகும்போது அப்பா தான் உன்னை கூட்டிட்டு போவாரு. அவரே அங்க 2 ஹவர் இருந்து உன்னை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலே போதும். நீ இதுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல இவங்க முதல்ல ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எதுக்கு கேப்டன் மார்வல் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனோம்? அதுக்கு பதிலா ஒரு பாகிஸ்தானி ஹல்க் மாதிரி நீ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போன அப்படின்னா அது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே ஸ்டிச் பண்ண ஒரு காஸ்டியூமை காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு சல்வார் கமீஸ் மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம இதை விட உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இப்ப கதவு திறக்கிறேன் நீயே பாரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு கதவை ஓபன் பண்ணா அவங்க அப்பாவும் ஹல்க் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க வந்து நிக்கிறாரு. இவரும் இதே காஸ்டியூமை போட்டுட்டு அங்க வருவான் அப்படின்னு சொன்னதுனால கமலா ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி சல்வார் கமீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்னால அங்க போக முடியாது. இந்த மாதிரி ஒரு உருவத்துல நீங்க நாங்க கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. தயவு செய்து நீங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேச அவங்க அப்பாக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாலே அப்படின்னு நினைச்சேன். அவங்களே இந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா உங்க அப்பா வந்தா மட்டும் தான் நீ இந்த ஈவெண்ட்டுக்கு போகணும். இல்ல அப்படின்னா நீ போகவே கூடாது. அது மட்டும் இல்லாம உனக்காக நான் ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு இதை தச்சேன். ஆனா நீயே இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவுமே தன்னுடைய பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே நாம கூட போறது அவளுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நினைச்சு ஒரு மாதிரி கண் கலங்கிறாரு. இவங்களுக்குமே அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுது. அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீட்டுல நடந்த விஷயங்களை போன்ல சொல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கமா நம்ம சந்திக்கக்கூடிய இடத்துக்கு 10 நிமிஷத்துல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே ஒரு இடத்தோட ரூஃப் டாப்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நான் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன். இத்தனை நாள் அவங்க என்ன திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி கற்பனை உலகத்திலேயே நான் இருக்கிறது தான் நான் பண்ற பெரிய தப்பு போல. என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சூப்பர் ஹீரோவா ஆகவே கூடாது போல. அதுதான் நான் பண்ற தப்பு அப்படின்னு நினைச்சு தாமலேயே இவங்க திரும்ப ஆரம்பிக்க ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன்ன மாதிரி ஆளுங்க கூட சூப்பர் ஹீரோவா ஆகலாம். ஆனா இப்போ உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் ஒரு க்ளோஸை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவரே கிரியேட் பண்ண ஒரு க்ளோஸை காமிக்கிறாரு. அது வந்து போட்டான் எனர்ஜியால உருவாக்கப்பட்ட ஒரு க்ளோஸ். இவருக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலா உருவாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பிடிக்கும். அதுதான் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அந்த க்ளவுஸை பார்த்த உடனே கமலாவும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாங்க. உடனே அந்த க்ளவுஸை போட்டுக்கிட்டே தன்னோட ஃப்ரெண்டு கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூஃப் டாப்லயே 2 பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க 2 பேருக்குமே அவங்களுக்கு இருந்த அந்த கவலை கொஞ்சம் மறந்துருது. கட் பண்ண ஒரு நாள் கமலா அவங்களோட வீட்டுல இருக்கும்பொழுது அவங்க அப்பா வந்து ப்ரூனோ கொடுத்த இந்த டிவைஸ் சரியா வேலை செய்யல. உடனடியாக அவனை கூப்பிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல கமலாக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. மறுநாள் ஸ்கூலுக்கு போன உடனே ப்ரூனோவை பார்த்து வழக்கம் போல நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே 5:30 மணிக்கு என்னோட ரூம்ல போய் உட்காந்துருவேன். ஆனா அங்க இருந்து காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு நான் ரெடி ஆகும்போது எங்க அப்பா உள்ள வராரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் அந்த இடத்துல உன்னோட டிவைஸை யூஸ் பண்ணுவேன். நான் அந்த ரூம்குள்ளேயே இருக்கிறத எங்க அப்பாவை நம்ப வைக்கிறதுக்கு அந்த டிவைஸ் யூஸ் ஆகும். நீ அறிவாளியா இருக்கிறதுனால எனக்கு இதுல பிரச்சனை இல்லை. ஸோ என்னோட ரூம்குள்ள யாரும் வரல அப்படின்னா நான் காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு அங்க இருந்து வெளியில குதிச்சு கீழே வந்துருவேன். நீ அங்க எனக்காக ஒரு சைக்கிளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாம 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வருவோம். அங்க இருக்கக்கூடிய பிரிட்ஜ்ல இருந்து பஸ்ல எகிரி குதிச்சு பஸ்ஸுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது மூலியமா நம்ம ஈஸியா அவெஞ்சர்ஸ் கணக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேண்டசியாவே ஒரு கதையை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவரும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இதை நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுபடியே செயல்படலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளானா இன்னைக்கு ஈவினிங் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தான் இந்த அவெஞ்சர்ஸ் கான் நடக்க போகுது. இவங்களும் வழக்கம் போல வீட்டுக்கு போறாங்க. டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போகுது. டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அங்க இருந்து இவங்களோட காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு வெளியில சூப்பர் ஹீரோ மாதிரி குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மரக்கிளையை தாவி பிடிக்கும்போது அந்த மரக்கிளை உடச்சிக்கிட்டு இவங்களும் கீழே விழுந்துடுறாங்க. சூப்பர் ஹீரோ என்ட்ரி சூப்பர் டிசாஸ்டர் என்ட்ரி அங்க மாறிடுது. கரெக்டா ப்ரூனோவும் அந்த இடத்துல சைக்கிளை வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இவங்க 2 பேருமே சைக்கிளை எடுத்துக்கிட்டு பிரிட்ஜ் மேல இருந்து பஸ்ஸுக்குள்ள குதிச்சு ஏறலாம் அப்படின்னு தானே பிளான் பண்ணிருப்பாங்க. பக்கத்துல போன உடனே இது ரொம்ப ஹைட்டா இருக்கு, வேணா நம்ம கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கீழ் வழியாவே இறங்கி பஸ்ஸுக்குள்ள ஏற ட்ரை பண்ணுவாங்க. ப்ரூனோ கரெக்டா சைக்கிளோட பஸ்ஸுக்குள்ள ஏறிடுவாரு. ஆனா கமலாவால முடியாது. அவங்க பஸ்ஸுக்குள்ள ஏறிடுவாங்க. பட் அவங்களோட சைக்கிள் உள்ள ஏற்றத்துக்குள்ள அந்த கதவு லாக் ஆனதுனால அவங்களோட சைக்கிள் அங்கேயே விழுந்துரும். இவங்களால அந்த சைக்கிளை இப்ப பிக் பண்ண முடியாது. ஓபன் பண்ண சொன்னா அந்த டிரைவரும் ஓபன் பண்ண மாட்டாரு. இவங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம், நாம திரும்பி வரும்போது அந்த சைக்கிள் அங்க இருக்குமா அப்படின்ட்டு. ப்ரூனோ அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி வா அவெஞ்சர்ஸ் கானுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அங்க இருந்து புறப்பட்டு போறாங்க. அந்த ஈவென்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டான டைம்ல வந்துறாங்க. அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அங்க நடக்கக்கூடிய அந்த காஸ்டியூம் காம்படிஷனுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. கமலாவா அங்க வந்து ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கேப்டன் மார்வலோட ட்ரெஸ் இருக்கக்கூடிய இடத்த பார்த்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத போன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அமீரும் வீட்டுல இல்ல. அதே மாதிரி கமலாவும் ரூம்குள்ள போய் பூட்டிக்கிறதுனால அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. சரி நம்ம வந்த வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சீக்கிரம் போய் உன்னோட காஸ்டியூம் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவங்க கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க ஒரு கேரக்டர் வருது. அது வேற யாரும் இல்ல, ஜோயி.
அவங்களும் இந்த இடத்துல கேப்டன் மார்வல் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அந்த காம்படிஷனுக்காக. ஏற்கனவே கமலாக்கும் ஜோய்க்கும் சுத்தமா ஆகாது. ஜோய்க்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்லை. அவளுக்கு தான் அவெஞ்சர்ஸ் அப்படின்னாலே சுத்தமா பிடிக்காது. எதுக்காக அவ இங்க இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக ப்ரூனோ தான் எங்களை சமாதானப்படுத்துறாரு. இது உனக்கான ஸ்டேஜ், நீ இதை யூஸ் பண்ணிக்கோ, உடனே போயிட்டு உன்னோட க்ளவுஸ் ட்ரெஸ் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவங்களும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எல்லா காஸ்டியூமையும் போட்டுக்கிட்டு வரலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளவே இங்க கேப்டன் மார்வலுக்கான இந்த போட்டிக்கான ஆளுக்கெல்லாம் சீக்கிரமா வந்து நில்லுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இவங்க கிளம்பி வரும்போது அந்த க்ளவுஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுறாங்க. இப்பதான் ப்ரூனோ உடனே உன்னோட க்ளவுஸ் எங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அதை நான் ரெஸ்ட் ரூம்ல மிஸ் பண்ணிட்டேனே, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, டைம் நெருங்கிடுச்சு, பரவாயில்ல இப்படியே நீ போ அப்படின்னு சொல்ல அவங்க உடனே தன்னோட பாக்கெட்ல இருக்க தன்னோட பாட்டியோட அந்த பிரேஸ்லெட் எடுக்கிறாங்க. ஏன்னா அது அவங்க வீட்டுல இருந்து வரும்போதே எடுத்து வந்திருப்பாங்க. தன்னுடைய டெச்சா இந்த காஸ்டியூம்ல ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை எடுத்து வந்திருப்பாங்க. ப்ரூனோவும் இதையே போட்டுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த பிரேஸ்லெட்டை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்றாங்க. அதுவும் ஓப்பன் ஆயிடுது. அதை கையில போட்ட அடுத்த செகண்டே இவங்க டக்குன்னு வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு 10 செகண்டுக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனா திரும்பவும் ரியாலிட்டிக்கு வந்த உடனே இது எது உண்மை அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனா ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பேரை கூப்பிடுறாங்க, உடனே ஸ்டேஜ்ல ஏறி போ அப்படின்னு சொல்ல கேப்டன் மார்வல் மாதிரி ட்ரெஸ் பண்ண எல்லாருமே அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்களும் மேலே ஏறி போறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு. இந்த பிரேஸ்லெட் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு வேற மாதிரி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அங்க மேல போய் நிற்கும் போது எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, அந்த வெளிச்சத்தை இவங்களால சமாளிக்க முடியல. இதாச்சா கண்ணை மறைக்கிறதுக்காக கையை முன்னாடி நீட்ட அந்த இடத்துல எனர்ஜி பீம் மாதிரி சில விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஜனங்க எல்லாருமே இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரிக் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணி ஆச்சரியப்படுறாங்க. ஆனா எதிர்ச்சா இவங்களுக்கு தெரியாமலே அந்த பவர் அங்க இருக்கக்கூடிய ஆண்ட்மேனோட முகத்துல பட்ட உடனே அது பெருசாகி அந்த தலை மட்டும் உருண்டு அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிக்குது. இதை ஆரம்பத்துல என்ஜாய் பண்ண மக்கள் அதை சீரியஸ் ஆகும்போது எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆண்ட்மேனோட தலை இருக்கு இல்லையா, அது உருண்டு கீழே வரும்போது ஒரு விஷயத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துட்டு இருந்த ஜோய் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களோட காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ நல்லாவே இந்த ஈவெண்ட்டை பண்ணியிருக்க, நாங்க எப்பயாவது உன்னை புக் பண்ணோம்னா வந்து எங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்ட்மேனோட தலை அங்க இருந்து இடிஞ்சு ஒரு இடத்துல விழுந்தது மட்டும் இல்லாம தோரோட ஹேமர் அங்க பெருசா ஒரு மாடல் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அது அங்க கட் ஆகி டக்குன்னு இவங்களை நோக்கி வரும். கமலாக்கான் அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. ஆனா ஜோய் அதுக்குள்ள மாட்டிப்பாங்க. இப்ப கமலாக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. அவங்களோட பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. வேற வழி இல்லாம ஜோய் மேல இருந்து விழும்போது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு எதாச்ச கை நீட்ட அந்த கை எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு போய் அவங்கள காப்பாத்துது. அது இவங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆனா இது சுத்தி இருக்க யாருக்குமே பெருசா தெரியாத அளவுக்கு தான் நடக்குது. ஜோய் கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த எதிர்க்க தன்னை காப்பாத்தின அந்த ஆள் இல்ல. யார் தன்னை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் ஜோய்க்கு தெரியாது. ஏன்னா கமலாவோட பேஸ்ல மாஸ்க் இருக்கு இல்லையா, சோ அதனால இது ப்ரூனோவுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா கமலா உடனடியே இங்க இருந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கமலாவை அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துறாரு. 2 பேருமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தனக்கு இந்த மாதிரி உண்மையாவே பவர் இருக்கு அப்படின்னு கமலா சொல்ல இதை பத்தின எந்த விஷயமும் நமக்கு இன்னும் தெரியல, கேப்டா இரு அப்படின்னு சொல்ல அவங்களும் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படிங்கறத ப்ரூனோ கிட்ட அழுத்தி சொல்றாங்க. நான் சாக்குற வரையும் இது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூனோவும் அங்க இருந்து கிளம்பி வந்துறாரு. கமலாவும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜன்னலை ஓபன் பண்ணி உள்ள வராங்க. 9 மணிக்குள்ள உள்ள வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானா இருக்கும். ஆனா 11 மணிக்கு மேலதான் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க இவங்களோட அம்மா இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணு தன்னை ஏமாத்திட்டு வெளியில போயிட்டு வந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காஸ்டியூமா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த மாதிரி ஃபேண்டசியாவே வாழ்ந்துகிட்டு இருக்காது. உன்னோட லைஃப்பை நினைச்சு கொஞ்சம் முன்னேற பாரு, உன்னோட ஸ்டடீஸ்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி வழக்கம் போல ஒரு அம்மாவா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. கமலாவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கட்டினது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன்னோட லைஃப் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துறாங்க. ஆனா கமலா பெட்ல படுத்ததுக்கு அப்புறம் தனக்கு பவர் இருக்கு, இதுக்கு மேல நான் ஃபேண்டசியா தான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா தன்னோட கையில இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு கட் பண்ணி நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த எபிசோட் ரொம்பவே டீசெண்டா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாரி அப்படிங்கிற ஒருத்தரை நம்ம காமிப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்ல நடந்த எல்லா விஷயங்களுமே போன்ல சில பேர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களோட பேஸ் மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த போட்டோச்ச கிளாரி அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட காமிக்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ எங்க இருந்தாலும் உடனடியா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. கமலாக்கானுக்கு இப்போ சூப்பர் ஹீரோ பவர்ஸ் கிடைச்சதுனால ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு வரும்போதும் ரொம்பவே சந்தோஷமா தான் வராங்க. இதுக்கு முன்னாடி பசங்க யாரும் தங்கிட்ட பேசல அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இந்த முறை ஸ்கூலுக்கு வந்த உடனே இவங்களே பசங்க கிட்ட டைரக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற பசங்க எல்லாம் கமலாக்கானை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இவங்க நடந்துக்கிறாங்க. கரெக்டா இப்பதான் ப்ரூனோவும் ஸ்கூலுக்கு வராது. 2 பேருமே பார்த்த உடனே உன்னுடைய பவர்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டியா, இல்ல அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போதுதான் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மற்ற பசங்க எல்லாம் ஜோயை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோய் இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் கான்ல தான் ஒரு சூப்பர் ஹீரோவை பார்த்தேன், அந்த சூப்பர் ஹீரோவோட பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அற்புதமா இருந்தது, அவங்க தான் என்னுடைய உயிரை காப்பாத்தினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல
அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதை தான் ஸ்கூல் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே கமலாக்கானுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தான் தான் இது எல்லாத்தையும் பண்ணுது. ஆனா தன்னை விட தான் கிட்ட பேசின ஒருத்திக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர் ஹீரோ அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியில காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிறது எழுதப்படாத விதி அப்படிங்கிறதுனால இதை அவங்க ஏத்துக்கிறாங்க. கரெக்டா இப்ப அந்த இடத்துல நாக்கியாவும் வந்து ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஜோயி இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாம, அப்பதான் என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஒரு பார்ட்டி வைக்க போறேன், நீங்க எல்லாரும் அதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே இன்வைட் பண்றாங்க. அப்பதான் இந்த ஸ்கூல்ல புதுசா சேர்ந்த ஒரு பையன் அங்க கிராஸ் பண்றான். அவனுடைய பேரு கம்ரான். அவனையும் அந்த பார்ட்டிக்கு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஜோயும் அந்த பையனை இன்வைட் பண்றாங்க. அவனும் சரி ஓகே, பார்ட்டி தானே, ஜாலியா இருக்கும், நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஆனா கம்ரானை பார்த்த உடனே ஜோயி அண்ட் நாக்கியா இவங்க 2 பேருமே அப்படியே பிளாட் ஆயிடுறாங்க. உடனே கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாமளும் அந்த பார்ட்டிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போடுறாங்க. சோ அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச உடனே கமலா அண்ட் ப்ரூனோ இவங்க 2 பேருமே ப்ரூனோட கடைக்கு வந்தது மட்டும் இல்லாம கமலாவோட பவர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமலாவோட பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி பார்த்து அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கமலாக்கு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. தன்னால இந்த மாதிரி கிறிஸ்டல் பிளேட்ஸை மட்டும் தான் உருவாக்க முடியும், தனக்கு சூப்பர் ஹீரோ அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எனர்ஜி இல்லை, எஜிலிட்டி இல்லை அப்படின்னு புரிய வருது. அதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓடுறாங்க, ஜிம்முக்கு போற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா பண்ண முடியும் அப்படிங்கறத பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ரூனோவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ரீடிங்ஸை வச்சு உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லா உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து தான் வருது, இந்த பிரேஸ்லெட்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லும்போது கமலாக்கனுக்கு ஒரு ஆச்சரியம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நான் ஆஸ்கார்ட்ல இருந்து வந்திருப்போம், தோரோட தூரத்து சொந்தக்காரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களே வாய்க்கு வந்தபடி உளர, ப்ரூனோ அதை கண்டுக்க கூட ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல கமலா அண்ட் நாக்கியா இவங்க 2 பேருமே மசூதிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க லேட்டா தான் வந்திருக்காங்க. உடனடியாக அவங்க வந்து ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு உள்ள போய் உட்காராங்க. இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, லேடிஸ் உட்கார செக்ஷன்ல மட்டும் இட வசதி சரியா இல்லை, அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, இது புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுறது அந்த பக்கம் சொற்பொழிவாற்றவருக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவரும் டைரக்டா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கறத மைக்லயே சொல்லிடுறாரு. ஆனா இதை இந்த சைட்ல இருக்கக்கூடிய கமலா கொஞ்சம் விரும்பல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நில்லு, நீ ஜெயிச்ச அப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய நாக்கியாவை உசுப்பேத்தி விட அவங்களுக்கும் ஆசை இருக்கு, இருந்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. சோ அந்த பிரேயர் எல்லாம் முடிஞ்ச உடனே 2 பேரும் வெளியில வராங்க. அப்படி வரும்போதுதான் நாக்கியா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க கழட்டி வச்சுட்டு போனா அவங்களோட செருப்பு அங்க இல்ல. இதுக்கு முன்னாடி 22 பேர் அங்க காணாம போயிருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு முன்னாடியே தெரியும். நான் மட்டும் தலைவியா இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராத மாதிரி தடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கமலாவும் நானும் அதே தான் சொல்றேன், நீ உடனடியா இந்த எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா ரஷீத் அங்கிள் இங்க எலெக்ஷன்ல போட்டிடுறாரு, அவருக்கு நிறையவே சப்போர்ட் இருக்கு, உங்க அப்பா கூட அவருக்கு தான் சப்போர்ட், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல அவர் நின்னா என்ன, நீ நில்லு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கமலா திரும்ப சொல்ல, நாக்கியாவும் சரி ஓகே நான் நிக்கிறேன், என்னோட எலெக்ஷனுக்கு நீ தான் கேம்பெயினிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ண கமலா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாவை மீட் பண்றாங்க. நான் முன்னாடி நாள் லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வளர்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு புரியுது, பட் அதுக்காக இந்த மாதிரி லேட் நைட்ல எல்லாம் வீட்டுக்கு வராது, எங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம எங்கேயும் வெளியில போகாது அப்படின்னு சொல்லி அவங்கள பாசமா அட்வைஸ் பண்ண. கமலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு ஜோயோட வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, ஆனா நான் கண்டிப்பா 9 மணிக்கு வந்துருவேன், ப்ரூனோ நாக்கியா இவங்க 2 பேருமே வராங்க, இதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா இந்த வாட்டி சிரிச்சுக்கிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஆனா வரும்போது ஃப்ரண்ட் ஒரு வழியா வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே கமலா அண்ட் ப்ரூனோ இவங்க 2 பேருமே ஜோயி கொடுக்குற பார்ட்டிக்கு போறாங்க. இவங்க பார்ட்டிக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லி கமலா கிட்ட சரக்கு கலந்த ஒரு ஜூஸை கொடுக்க, கமலாக்கானுக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் இருக்கு, அவங்களும் லைட்டா ஒரு சிப் குடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கம்ரான இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பார் இல்லையா, அவர் இங்க வந்து சும்மா இல்லாம ஒரு உயரமான பில்டிங்ல ஏறி கீழே இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க எல்லா பொண்ணுங்களுமே அந்த இடத்துல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கமலாக்கான் அண்ட் நாக்கியா இவங்க 2 பேர்த்த பத்தி சொல்லவே தேவையில்ல, ஏற்கனவே இவங்க ஃபுல்லா பிளாட். ப்ரூனோக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. கடைசியா தனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டை தன்னை விட்டு போயிடுவாளே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவரோட ஃபேஸ்ல கிளியரா தெரியுது. ரொம்பவே பொசஸ் ஆகுறாரு. கம்ரான ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு எந்திரிச்சு வெளியில வந்த உடனே டைரக்டா கமலா கிட்ட தான் பேச வராரு. அவங்க ஃபுல்லாவே இவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே மெய் மறந்து நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க அங்க வராங்க அப்படிங்கிற சவுண்டு கேட்ட உடனே பார்ட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி ஓடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. கமரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க யாரும் பயப்படாதீங்க, என்கிட்ட கார் இருக்கு, நானே உங்களை சேஃபா டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே அந்த கார்ல ஏறி தப்பிச்சு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதுதான் இவங்க 2 பேருமே ஷாருக் கானோட பிலிம்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷாருக் கானோட பிலிம்ல பாசிகர் நல்லா இருக்குமா இல்ல டிடிஎல்ஜே நல்லா இருக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கமலா, உனக்கு கார்லாம் இருக்கா, பரவாயில்லையே, நீ பெரிய ஆள் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கமரான் என்ன சொல்றாருன்னா,
இந்த கார் என்னுடைய அம்மாவுடையது, நான் எப்ப வேணா யூஸ் பண்ணிப்பேன். உனக்கு வேணும்னா கூட எப்ப வேணா எடுத்துட்டு போலாம். நான் உனக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, ப்ரூனோ ஏற்கனவே கடுப்புல இருந்தார் இல்லையா? டக்குன்னு முன்னாடி வந்து இவளுக்கு டிரைவிங் லைசென்ஸ்லாம் இல்ல. இவ ஏற்கனவே டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாரு. ஆனா கம்ரான் அதெல்லாம் பரவால்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு வேணும் அப்படின்னா நானே சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல டிராப் பண்ணிட்டு போறப்போ கமலா கிட்ட தன்னுடைய ஃபோன் நம்பரையும் ஃபீட் பண்ணி குடுத்துட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாரு. கமலாக்கு இதுல ரொம்பவே சந்தோஷம். உடனே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பாட்ட போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. தான் ஆசைப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு அவனுடைய நம்பரை முன் வந்து குடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நைட்டே அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் மறுநாள் காலையில விடியது இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனா ஸ்கூல்ல திரும்பவும் பகல் கனவு கண்டுகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப சூப்பர் ஹீரோ ஆயிட்டாங்க. இப்ப கம்ரான் கூட டூயட் பாடுற மாதிரி இவங்க கனவு காண்றாங்க. ஸ்கூல்லயும் அதே நினைப்புல தான் இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இவங்களோட மூக்குல திடீர்னு பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இது என்னடா ஒம்பா போச்சு, தன்னுடைய பவர் தன்னை ஆட்கொண்டுருமா அப்படிங்கிற ஒரு பயம் இவங்களுக்கு வருது. டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாம ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. இது எப்ப சரியாகும் அப்படிங்கிற மாதிரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்களோட ஃப்ரெண்டான நாக்கி அங்க வந்து உனக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல, நான் உடனடியே வெளியில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டக்குன்னு வெளியில வராங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ப்ரூனோவையும் அவங்களோட ப்ரொஃபசர் கூப்பிட்டு உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய ஸ்கூல்ல உனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் கிடைச்சிருக்கு, அடுத்த செமஸ்டர் ஃபுல்லா நீ அங்கதான் செலவிட போகிற, நீ உடனடியே கிளம்புறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க ப்ரூனோ கொஞ்சம் தயங்குறாரு. தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான கமலாவை விட்டுட்டு எப்படி நாம அங்க போறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அவருக்கு இருக்கு. அவர் உடனே தன்னோட சார் கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபரை தற்காலிகமா மறுத்துட்டு அங்க இருந்து வெளியில வராரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எப்படி கமலா கிட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு தயக்கமா அவருக்கு இருக்கு. ஸ்கூல் முடிஞ்ச உடனே இதை கமலா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு பக்கத்துல போகும்போது கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இப்ப உடனடியா நான் போய் ஆகணும், இன்னைக்கு என்னால பிராக்டிஸ் கூட பண்ண முடியாது, ஏன்னா கம்ரான் வந்திருக்கான், அவன் எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறதா சொல்லியிருக்கான், நான் அவன் கூட போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இவரை தட்டி கழிச்சுட்டு கம்ரான் கூட போக முற்படுறாங்க. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி ஈத் ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, நாம அங்க போனோம் அப்படின்னா நிறைய பேர் அங்க வந்திருப்பாங்க, அப்படி வந்திருக்கக்கூடிய சில பேர்கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்டை பத்தின விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடனடியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டா கம்ரான் கூட போக முற்படுறாங்க. கம்ரானும் கார் எடுத்துட்டு வந்திருப்பாரு, நீயே என்னோட காரை டிரைவ் பண்ணு, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருமே காரை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிடறாங்க. இதுல ப்ரூனோக்கு தான் செம வருத்தமா இருக்கும், சொல்ல வந்த விஷயத்தை கேட்காம கூட போயிட்டாலே அப்படின்ட்டு. இந்த பக்கம் கமலா கார் ஓட்ட கம்ரான் பக்கத்துல உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் கமலா கொஞ்சம் மோசமா தான் கார் ஓட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குமே கிங்கோவை பிடிக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட பேரண்ட்ஸுக்குமே சீனியர் கிங்கோவை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கிங்கோ அப்படிங்கிறவர் ஒரு பாலிவுட் ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு எட்டர்னல்ஸ் படத்துல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பரம்பரையா ஆக்டர்ஸா இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால கமலா அண்ட் கம்ரான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலிக்கு கூட அவங்களை பிடிக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல கிளியரா காமிச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா கமலாவோட அண்ணனான அமீர் அவங்களோட ஃபியான்சியை கூட்டிட்டு அந்த பக்கமா வந்திருக்கிறத பார்த்து இவங்க ரெண்டு பேருமே மறைஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய மெனு கார்டை எடுத்துக்கிட்டே மறைஞ்சு உட்காடுறாங்க. ஆனா அமீர் டக்குன்னு அந்த ஹோட்டலுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட தங்கச்சி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம இவன் நமக்கு கசின், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் இவனை பார்த்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சொந்தக்கார மாதிரியே இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல, யாரோட பையன்பா அப்படின்னு நீ கேட்க இவரும் வாய்க்கு வந்தபடி சௌத்ரியோட பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அடிச்சு விட அவங்க அண்ணனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு தன்னோட ஃபியான்சியை கூப்பிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா இந்த இடத்துல கமலா அண்ட் கம்ரான் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கறத கிளியரா காமிச்சிருப்பாங்க. கட் பண்ண இப்ப கமலாவும் அவங்களோட ஃபேமிலியும் நைட்டு உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி டின்னர் சாப்பிடும்போது அமீரோட ஃபியான்சியும் அங்க வந்திருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப நாள் கராச்சியில இருந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது கமலாவோட அப்பா எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, என்னுடைய ஃபேமிலி வழியா அங்கதான் இருந்தது, ஆனா பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இங்க வந்துட்டோம். ஆனா என்னோட மனைவி பார்ட்டிஷன் அப்பதான் பிரிஞ்சு இங்க வந்தா. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயுமே பார்ட்டிஷனை பத்தி ஒரு கதை இருக்கும். பார்ட்டிஷனால என்னுடைய மனைவி ரொம்ப பாதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க உடனே இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அமீரோட ஃபியான்சி கிட்ட கமலாவோட அப்பா எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட மனைவியோட அம்மா பேரு சனா. பார்ட்டிஷன் அப்போ அவங்க தன்னோட பேரண்ட்ஸோட லாஸ்ட் ட்ரெயின்ல ஏறி வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது சனாவும் அவங்க அம்மாவும் அந்த கூட்டத்துல மிஸ் ஆயிட்டாங்க. நிறைய பேர் அந்த கூட்டத்துல மிஸ் ஆயிட்டாங்க. சனாவோட அப்பாவால யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு கல்ல பயங்கரமா அடிபட்டு இருந்தது, ஸ்டிக் இல்லாம அவரால் நடக்க கூட முடியாது. ஆனா ட்ரெயின் கிளம்புற கடைசி செகண்ட்ல சனா எப்படியோ அந்த ட்ரெயினை கண்டுபிடிச்சு ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாகிஸ்தானுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கதையை சொன்னதுக்கு அப்புறம் அமீரோட ஃபியான்சி என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எப்படி அவங்க கரெக்டா திரும்பவும் ட்ரெயின்ல ஏறினாங்க அப்படின்னு கேட்கும்போது இதே கேள்வி நாங்களும் அவங்க கிட்ட கேட்டோம். ஆனா அவங்க எங்க கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான்,
ஒரு நட்சத்திரம் தனக்கு வழி காமிச்சுதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா சனாவோட அம்மா எங்க போனாங்க, அவங்களும் திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. அந்த கலவரத்துல நிறைய பேர் காணாம போனாங்க, அதுல இவங்களும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி நாங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் எல்லா கதையும் சொல்ல, இது எல்லாத்தையும் சொல்லும்போது கமலாவோட அம்மா அந்த பக்கம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழசெல்லாம் எதுக்கு திரும்பவும் கிளறாங்க அப்படின்னு நினைச்சு. அதே மாதிரி இவங்க இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கமலாவோட பிரேஸ்லெட்டும் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஃபாக் வர மாதிரி இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஏதோ ஒரு உருவம் பிளர்ரா இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே கமலா தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு தன்னுடைய பாட்டிக்கு கால் பண்றாங்க. அதாவது சனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்றாங்க. அந்த பாட்டியை போனை அட்டன் பண்ணி கமலா கிட்ட எப்பவும் போல விசாரிக்க ஆரம்பிக்க, கமலா அதை பத்திலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசலாம், இந்த பிரேஸ்லெட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, இது உன்னுடைய கொள்ளு பாட்டி தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அதாவது என்னுடைய அம்மா. அந்த கூட்டத்துல நான் காணாம போறதுக்கு முன்னாடி என்கிட்ட இதை கொடுத்தாங்க. அவங்களோட பேரு ஆயிஷா. இதை பத்தி நான் யாருக்கிட்டையும் அவ்வளவா சொன்னதில்லை, நீயும் இதை பத்தி என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கமலாவோட அப்பா திரும்பவும் படிக்கட்டு ஏறி வர சவுண்ட் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. இவங்களும் தன்னோட அப்பாவை உள்ள வர விடாமலே மறைஞ்சு மறைஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியை நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்ல, இவங்களும் போனை கட் பண்ணிட்டு அமைதியா அங்க தூங்குற மாதிரி நடிக்க, அவங்க அப்பா கதவு திறந்து பார்த்தா பரவாயில்ல பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சு திரும்பவும் வெளியில போயிடுறாரு. கட் பண்ணா மறுநாள் காலையில இவங்க அந்த ஈத் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பரபரப்பா ரெடியாகி கிளம்பி அங்க போறாங்க. நாகியாவும் தன்னுடைய எலெக்ஷன் கேம்பெயினிங்கான வேலையை இங்கேயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லார்கிட்டையும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல அவங்க பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய நோட்டீஸை எடுத்துட்டு போயிட்டு கமலாவோட அப்பாக்கே கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல என்னோட ஃப்ரெண்டான ரஷிதோ நிக்கிறான், என்னால உனக்கு ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொன்னாலும் இவங்க, நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், உங்க பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்றான், எங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா, சொந்த பொண்ணுக்கே நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நோட்டீஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு போக, கமலாவோட அப்பா கடைசியில் இவ இப்படி பண்ணிட்டு போயிட்டால அப்படின்னு நினைச்சு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சு போய் நின்றுகிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஜோயை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து வந்து உட்கார வச்சிருக்காங்க. நாங்க அந்த அளவுக்கு சத்தமா பார்ட்டி பண்ணலையே, எதுக்காக எங்களை பிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அங்க வந்த ஆபீசர், நீங்க தானே ஜோயி ஜிக்மர், உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சகஜமா பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அவெஞ்சர்ஸ் கான் ஃபங்க்ஷன்ல நீங்க தான் இது எல்லாத்தையுமே உங்களுடைய புகழுக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாங்க சந்தேகப்படுறோம், நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் வித்தியாசமா கேள்வி கேட்க, ஜோயிக்கு டக்குன்னு பயம் வந்துருது. அவங்க எல்லா உண்மையும் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அங்க ஒரு ஆள் இருந்தா அவ தான் என்னுடைய உயிரியை காப்பாத்தினா, இதுல போயிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்ல, உடனே அந்த போலீஸ் ஆபீசரோட அசிஸ்டன்ட் உள்ள வந்துடுறாங்க. உடனே அந்த அசிஸ்டன்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீ அவகிட்ட பேசியிருப்ப இல்லையா, அவ எந்த ஆக்சன்ட்ல பேசினா அப்படிங்கறத நோட் பண்ணியா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது இட்டாலியில இருக்கவங்க இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்சன்ட்ல பேசினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுத் ஏஷியன்ல பேசினாலா அப்படின்னு கேட்கும்போது ஜோயி லைட்டா கண்ணாசிக்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சது. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா டெம்பிள்ஸ்லயுமே கரெக்டா விசாரிங்க, ஆனா எந்தவித பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க, அவங்களும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இப்ப திரும்பவும் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. கமலா அங்க இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட தன்னுடைய பாட்டியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வாய்க்கு வந்தபடி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, உங்க பாட்டி நல்லவ கிடையாது, அவ விஷயத்துக்கு அவ பாட்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பா, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ கிடையாது, உங்க அம்மா சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி சொல்லிக்கிட்டு இருக்க. கமலாக்கு அவங்களுக்கு தேவையான ஆன்சர் கரெக்டா கிடைச்சிருக்காது. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன பையன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங்ல ஏறி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போன் தவறி கீழே விழ, அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனை தவறுதெல்லாம் கீழே விழுந்துருவான். சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பதட்டமடைய ஆரம்பிச்சிடறாங்க. உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இந்த பையனை காப்பாற்றி ஆகணும், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கமலா இதுதான் தனக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி அங்க யாருக்கும் தெரியாம மறைஞ்சது மட்டும் இல்லாம அவங்களோட சூப்பர் ஹீரோ காஸ்டியூமை போட்டுக்கிட்டு இந்த பையனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த உயரமான பில்டிங்ல ஏறி வராங்க. அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இவங்க அந்த இடத்துல அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் இப்பதான் யூஸ் ஆக ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த பையன் கீழே விழுற டைம்ல இவங்க கரெக்டா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்ல, சேஃபா அந்த பையனை இறக்கிறாங்க. ஆனா இவங்க பண்ண இந்த மொத்த விஷயத்தையுமே கீழே இருக்கக்கூடிய நிறைய பேர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக சோசியல் மீடியால அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமலா இந்த பையனை கரெக்டா சேஃபா காப்பாற்றினது மட்டும் இல்லாம அங்க இருந்து பில்டிங்ல இறக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு இவங்களுக்கு வேற ஒரு விஷயம் அந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குது. ஒரு லேடியோட உருவம் அந்த இடத்துல தெரிய ஆரம்பிக்குது. அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னதான் இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இவங்களுக்கு கேட்க, டக்குன்னு அந்த பையன் நின்றுட்டு இருந்த இடம் கொலாப்ஸ் ஆகி அந்த பையன் திரும்பவும் கீழே விழ ஆரம்பிக்க, கமலாக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பையனை சேஃபா கீழே லேண்ட் ஆகுற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த பையனுக்கு ஜஸ்ட் ஸ்கிராச்சஸ் தான் இருக்கு, பெருசா எந்த வித அடியும் படல. ஆனா கமலாக்கு தனக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி கீழே வரும்போது இந்த இடத்துல சில ட்ரோன்ஸ் கமலாவை
அட்டாக் பண்ண ஆரம்பிக்கு. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. உடனடியே போலீஸ்காரங்க அங்க வந்திருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே ஜோயை விசாரிச்சாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கமலா தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வருவாங்க. ஆனா இவங்க தப்பிச்சு வரும்போதே ஒரு கார் அங்க வந்து நிற்கும். அது கம்ரானோட கார். கம்ரானுக்கு முன்னாடி கமலா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. கமலா அந்த கார்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு லேடியை பாக்குறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி இவங்களோட விஷன்ல தெரிஞ்சாங்க இல்லையா, அவங்க தான். கம்ரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கோட தான் இந்த எபிசோடே ஸ்டார்ட் பண்றாங்க. 1942 பிரிட்டிஷ் ஆக்குபைடு இந்தியா அப்படிங்கிற ஒரு கேப்ஷனை போட்டுட்டு ஒரு பாழடைஞ்ச குகையை காமிக்கிறாங்க. இந்த குகையில நஜ்மா அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நஜ்மா அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி கம்ரானோட அம்மாவை வந்து மிஸ் மார்வெல்ல போன எபிசோட்ல சேவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவங்களும் அவங்களுக்கு துணையா 2 பேரும் இந்த குகையில ஏதோ ஒரு பொருளை ரொம்ப பயங்கரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெட்டப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கையில அந்த பிரேஸ்லெட் இருக்கு. இப்ப மிஸ் மார்வெல் கையில போட்டிருக்காங்க இல்லையா, அதே பிரேஸ்லெட் தான். அங்க இருந்து தான் அது எடுக்கப்பட்டது. அதை பார்த்த உடனே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது ஆயிஷா, மிஸ் மார்வெலோட கொள்ளு பாட்டி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட சொந்த இருப்பிடத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 பிரேஸ்லெட்டும் தேவை. ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்லை. இந்த பிரேஸ்லெட்டை எடுத்தாவது நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி அந்த கையில இருந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்து ஆயிஷாவோட கையில போட்டுக்கிறாங்க. அதுக்குள்ளவே பிரிட்டிஷர்ஸ் இந்த ஆட்கள் அங்க சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா திடகாத்திரமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுல நஜ்மாவுக்கும் அந்த இடத்துல உடன்பாடு இருக்கு. நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா இப்ப நம்ம இங்க இருந்து ஸ்பிட் பண்ணி போனா மட்டும்தான் பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஏற்கனவே அவங்க 2-3 வாட்டி இந்த இடத்துக்குள்ள வந்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் நம்ம கிட்ட இன்னொரு பிரேஸ்லெட் கிடைக்காமலே போயிருக்கு. முதல்ல இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு வந்துடுறாங்க. அதாவது ஆயிஷா ஒரு பக்கமாவும் நஜ்மாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு பக்கமாவும் பிரிஞ்சு வந்துடுறாங்க. கட் பண்ணா இப்பதான் நமக்கு பிரசன்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த நடந்த கதை எல்லாத்தையுமே நஜ்மா தான் இப்போ கமலா கிட்ட கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட பாட்டி காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வயசே ஆகலையே, அது எப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க, நாங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல, நாங்க வேற உலகத்துல இருந்து இங்க வந்தவங்க, அதனாலதான் எங்களுக்கு வயசாகல அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கமலா பேசுறது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ரான் ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரு. அதையும் இந்த இடத்துல நஜ்மா சுட்டி காட்ட கமலாக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பிளஷிங்கா போயிடுது. ரொம்பவே அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க. அது அந்த பக்கம் கம்ரானுக்கும் ரொம்ப எம்பாரசிங்கா போயிடுது. எல்லாருமே ஒன்னா ஒரு மாதிரி ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நஜ்மா கமலாவை தனியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, இந்த பிரேஸ்லெட் சாதாரண விஷயம் கிடையாது, நமக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஸை என்ஹான்ஸ் பண்றது தான் இதனுடைய வேலை. ஆக்சுவலா நாங்கெல்லாம் 100 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் இங்க வந்திருக்கோம். எங்களை எல்லாருமே ஜின் அப்படின்னு கூப்பிடுவாங்க, நீ கூட அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே கமலா இந்த இடத்துல லைட்டா பயப்படுறாங்க. என்னது ஜின்னா அப்படின்ட்டு. அப்புறம் தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அம்மா எங்களை எப்படியாவது சொந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்ப அந்த பொறுப்பு உன்கிட்ட வந்திருக்கு, உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை, நீ எப்ப ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாம இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கமலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல கமலாக்கும் எல்லாமே கிளியரா புரிய ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா விடிஞ்ச உடனே கமலா அவங்களோட ஃப்ரெண்டான ப்ரூனோவை பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று ராத்திரி சேஃபா இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு மெசேஜை மட்டும் அனுப்பிச்சிட்டு இப்ப வந்தா அப்படின்னா மத்தவங்க எல்லாம் பயப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி யோசிச்சா இல்லையான்னு அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்க, கமலா அவர் கொஞ்ச நேரம் காம் பண்ணிட்டு நேற்று நைட்டு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் கிளியரா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கம்ரானும் அவங்களோட அம்மாவும் ஜிண்டல் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியரா சொல்ல ப்ரூனோக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்பதான் கமலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அவங்க என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். இந்த மாதிரி என்டர்டைன்மெண்டல் ஸ்பேஸுக்குள்ள டிராவல் பண்ணி போறது அப்படிங்கிறது பாசிபிளா? ஏன்னா அவங்க எல்லாம் 100 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க. அங்க போனோம் அப்படின்னா அதுக்கான வழி ஏதாவது இருக்கா, அது பாசிபிளா இல்லையா அப்படிங்கிறத நீ தான் ஆராய்ச்சி பண்ணி எனக்கு சொல்லி ஆகணும், நீ தான் மேக்ஸ்ல ஸ்ட்ராங், ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் அது எல்லாத்துக்கும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா நீ ரொம்ப சேஃபா இருக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னோட பேரண்ட்ஸும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, உடனடியே போய் அவங்கள பாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று ராத்திரி நீ பண்ண சாகசம் தான் இப்ப யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கு, ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்களும் அதை பார்த்துட்டு சந்தோஷமாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு கமலா போகக்கூடிய அந்த மசூதியை காமிக்கிறாங்க. நேற்று நைட் இங்கே தான் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ஏஜென்ட்ஸ் இந்த இடத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நாங்க இந்த இடம் ஃபுல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கணும், அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கிட்ட கேட்க, அவர் நீங்க எல்லாம் இந்த மாதிரி ரேண்டமா வந்து செக் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்றாரு. ஆனா இந்த ஏஜென்ட்ஸ் அதை கேட்க மறுக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல தன்னுடைய எலெக்ஷனுக்கான கேம்பெயினிங்ல இருந்த நாக்கே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்க முன்னாடி வந்து நின்னது மட்டும் இல்லாம அமெரிக்கால இந்த மாதிரி தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டிக்குள்ள வாரண்ட் இல்லாம உள்ள வரவே கூடாது, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி லா பாயிண்ட் பேசின உடனே இந்த ஏஜென்ட்ஸால எதுவுமே பேச முடியல, பேக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த இன்சார்ஜும் இதுக்கு மேல வாரண்ட் இல்லாம இங்க வராதீங்க, அப்படியே வாரண்டோட வந்தாலும் ஷூ காலோட
கமலாவோட உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை மூஞ்சில அடிச்ச மாதிரி அங்கிருந்து வெளியில அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்னு நினைச்சு அந்த இன்சார்ஜே கொஞ்சம் அந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு. கட் பண்ணா இப்ப நமக்கு கமலாவை காமிக்கிறாங்க. கமலா தன்னோட வீட்டுல இருக்கும்போது நாக்கியா திடீர்னு டோர் திறந்துகிட்டு உள்ள வராங்க. கமலாக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு கேட்க நாக்கியாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. யாரோ ஒருத்தி இந்த மாதிரி நம்மளோட மத அடையாளத்துல இருந்துட்டு தப்பு பண்ணா அப்படின்னா அதுக்காக எல்லாரையும் சர்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பாட்டுக்கு கேள்வி கேட்க இந்த இடத்துல கமலாக்கே கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நாக்கியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு அந்த ஏஜென்ட்ஸை தடுத்ததுனால எனக்கு நம்மளோட மசூதியில மெம்பர்ஷிப் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அமீரோட கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் அடுத்தடுத்த நாள் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட ஊர்ல இருந்து புறப்பட்டு கமலாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் அந்த இடத்துல இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வெட்டிங் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிராண்டாவே போய்கிட்டு இருக்கு. ஆனா கமலா மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபீலிங்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தான் பண்றது குத்தம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம எதுக்காக இந்த மாதிரி சூப்பர் ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. இப்பதான் கமலாவோட அம்மா புரூனோ இங்க வந்தா, ஆனா அவனுக்கு ஷிஃப்ட் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அவனால இங்க இருக்க முடியல, அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கிஃப்ட் பாக்ஸை மட்டும் கொடுத்துட்டு அவன் இங்க இருந்து போயிட்டா, அது அங்க இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்துக்கிறாங்க. தனியா வெளியில வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் அந்த மசூதியோட இன்சார்ஜ் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பார்ட்டி அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரும்போது பார்ட்டி உள்ள நடக்குது, நீ எதுக்காக வெளியில தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இவங்களை பார்த்து கேட்க, நேத்து நம்மளோட மசூதியில வந்த அந்த பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவ உண்மையாவே ரொம்ப கெட்டவல்ல, அவளாலதான் நம்மளோட மசூதிக்கு ஏஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவர் சிம்பிளா, நாம என்ன வேணா நினைக்கலாம், ஆனா நேத்து அவளால காப்பாற்றப்பட்ட அந்த பையன் அந்த பொண்ணு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் பார்ப்பான். சோ நாம இதுல முடிவெடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. உடனே கமலா அவ நல்லவளா ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட விரக்தி அந்த இடத்துல சொல்ல அந்த இன்சார்ஜ் ரொம்ப சிம்பிளா நல்லவளா இருக்கிறதுக்காக எதுவுமே பண்ண தேவையில்ல, அவன் நல்லது பண்ணாலே போதும் அப்படின்னு சிம்பிளா ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து வந்துடுறாரு. கமலோட அப்பாவும் அந்த பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு ப்ரூனோ வேலை செய்யக்கூடிய கடையில போயிட்டு ஒரு சாக்லேட் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்காரு. இது தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி ப்ரூனோ கிட்டயும் ப்ராமிஸ் வாங்கிக்கிறாரு. அப்பதான் ப்ரூனோ சில ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதை இவர் பாக்குறாரு. அதை எடுத்து பார்த்தா அது ஜின்ஸை பத்தின ஆராய்ச்சி அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. இது தன்னுடைய பேப்பர்ஸ்க்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் சமாதானப்படுத்துறாரு. உடனே கமலாவோட அப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இது எல்லாமே உருதுல இருக்கு, நான் உனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரூனோக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இஸ்லாத் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தது தான் இந்த ஜீன்ஸ். ஆக்சுவலா இந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட உலகத்தை சேர்ந்தது கிடையாது, அது வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து இந்த பூமிக்குள்ள வந்தது அப்படிங்கிற மாதிரி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுங்களால இந்த உலகத்துல இருந்து அவங்களுடைய சொந்த உலகத்துக்கு போக முடியல. அப்படி அவங்க போனோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தேவைப்படுது, அதை தேடிக்கிட்டே தான் அவங்க இந்த பூமிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் அதுல எதெல்லாம் படிக்கிறாரோ அது எல்லாத்தையும் ப்ரூனோ கிட்ட சொல்ல ப்ரூனோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதுக்கு முன்னாடி கமலா கிட்ட அவங்க சொன்ன ஸ்டோரியும் அதே மாதிரி இப்ப இவர் படிக்கிற ஸ்டோரியும் சிமிலரா இருக்கிறதுனால இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இவர் வராரு. கமலாவோட அப்பா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போன உடனே கமலாவும் இங்க வராங்க. கமலா வந்த உடனே இந்த மாதிரி இன்டர் டைமென்ஷனுக்கு இடையில டிராவல் பண்ணி போக முடியுமா, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்க, நீ சொல்ற மாதிரி போக முடியும், ஆனா அதுக்கு ஒரு சூரியனுக்கு நிகரான சக்தி நமக்கு வேணும், ஒருவேளை அப்படியாவது உங்ககிட்ட கிடைச்சாலும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல இவர் என்னென்னமோ சொல்றாரு இல்லையா, அதனால இது எதுவுமே கமலாக்கு புரியல. உடனே அவங்க சிம்பிளா சொல்ற அப்படின்னு கேட்க, ஒருவேளை நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னா அது நம்மளோட உலகத்துக்கு ஆபத்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் தெளிவா சொல்லிடுறாரு. அப்படின்னா இதுல வாய்ப்பு இருக்கு, மேபி இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி குழந்தை பிள்ளைத்தனமாக இந்த இடத்துல கமலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் இதெல்லாம் நீ பண்ணாத, அது உனக்கு ஆபத்தா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கேரல் டென்வர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கேப்டன் மார்வல் மாதிரி நான் இந்த இடத்துல டைரக்டா ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க டைரக்டா போக ஆரம்பிக்க ப்ரூனோக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. கேரல் டென்வர்ஸ் இந்த மாதிரி அவசரமா முடிவு எடுப்பாங்க, ஆனா அது தப்பா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கேரல் டென்வர்ஸ் கிடையாது, நீ உன்ன மாதிரி இரு, அதனாலதான் நான் உன்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்து ஸ்காலர்ஷிப்காக வெளியூர் போய் படிக்க போறேன், இதுக்கான ஆஃபர் எனக்கு முன்னாடியே கிடைச்சிச்சு, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சாதான் நான் போக முடியும், அதனாலதான் நான் உன்கிட்ட இவ்வளவு இன்வால்வா பேசிக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து அதெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண கமலாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சிம்பிளா இது எதுக்கு நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு தான் கேட்கறாங்க. ப்ரூனோவும் இது எல்லாத்தையும் கேட்கறதுக்கான டைம் உங்ககிட்ட முன்னாடி இல்ல, நீ ரொம்பவே பிஸியா இருந்த அப்படின்னு சொல்லி கமலாவே இந்த இடத்துல கொஞ்சம் கோவமா பேசிடுறாரு. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சோடனே அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கமலா வீட்டுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது அவங்களோட முட்டியில பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதுக்கான மெடிசன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கமலாவோட அப்பா வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே முன் வந்து அதுக்கான மருந்தெல்லாம் போட கமலா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சு அதுக்கப்புறம் அது ஏன்டா கிடைச்சது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்க
அவங்க அம்மாவும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அமெரிக்கா அப்படிங்கிறது என்னுடைய கனவு சின்ன வயசுல இருந்து. ஆனா நான் இங்க வந்ததுக்கப்புறம் கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுலேருந்து நான் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பக்கத்துல மசூதி இருக்கா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இங்க நிறைய ரிலேட்டிவ்ஸை நான் சொந்தமாக்கிக்கிட்டேன். எப்பயுமே ஒரு பிரச்சனை நமக்கு வந்தது அப்படின்னா அதை தனியா சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையானவங்க நம்ம கூடயே தான் இருப்பாங்க. ஃபேமிலி நம்ம கூடயே தான் இருக்கும். அவங்க கூட சேர்ந்து சமாளிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே சுலபமாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் இவங்க கிட்ட கொடுக்க கமலாவும் தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அமீருக்கான வெட்டிங் டேட் வர ஆரம்பிக்குது. அந்த மசூதியில தான் அவருக்கான கல்யாணமும் நடக்க ஆரம்பிக்குது. அமீருமே இந்த கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா பயப்படுறாரு. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள போறோம், இதுக்கு மேல எப்படி லைஃப் ரன் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கும் இருக்கு. ஆனா அமீரோட அப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்ல வழியை தான் சூஸ் பண்ணியிருக்க, கண்டிப்பா நீ வாழ்க்கையில முன்னேறுவ, இந்த கல்யாணத்தை நல்லபடியா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை கொடுத்து தான் அந்த கல்யாணத்துக்கே கூட்டிட்டு வராரு. அமீரோட கல்யாணமும் நல்லபடியா முடியுது. கல்யாண மசூதியில முடிஞ்ச உடனே அதுக்கான ரிசப்ஷன் வேலைகளை ஒரு ஹோட்டல்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிசப்ஷன் கொஞ்சம் கிராண்டாவே இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கு. இந்த இடத்துல வரக்கூடிய ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் உண்மையிலே கிளாசிக்கான சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாங்ஸ் எல்லாம் யார் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஒரு எபிசோட்லயுமே இந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ் உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. கமலாவும் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியா தான் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரூனோ கூட டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அவங்க போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு கம்ரான் வந்து நிக்கிறாரு. என்னுடைய அம்மா எப்படியாவது உன்னை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயத்த நீ பெருசா எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம உங்களோட அண்ணனோட வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வருவ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்த. அதை நான் எங்க அம்மா கிட்ட சொல்லல. ஆனா அவங்களே என்னோட போனை எடுத்து பார்த்துட்டாங்க. அவங்களால டைம் வேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இங்க வந்துகிட்டு இருக்காங்க. உன்னுடைய குடும்பத்துக்கே மொத்தமா இந்த இடத்துல ஆபத்து இருக்கு, உடனடியாக இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ண கமலாக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய அம்மாவும் உன்னோட ரிலேட்டிவ்ஸும் ரொம்ப நல்லவங்க, நானே அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல அது சரிப்பட்டு வராது. எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா செஞ்சே தீருவாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல கரெக்டா இந்த இடத்துக்கு நஜ்மாவும் அவங்களோட ஆட்களும் வந்துடுறாங்க. கமலாக்கு இப்ப எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. உடனடியே இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தோம் அப்படின்னா இவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபயர் அலார்ம் ஆன் பண்ண ப்ரூனோவும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அங்க இருந்து பொறுமையா வெளியேற்ற ஆரம்பிச்சிடறாரு. எல்லாரும் பயத்துல வெளியில ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நஜ்மாவும் அவங்களோட ஆட்களும் இவங்களை விடுறதா இல்ல. இவங்களை பின்தொடர்ந்து வந்தது மட்டும் இல்லாம டைரக்டா இவங்க கிட்ட சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. கமலா முதல்ல தன்னோட பவர்ஸை வச்சு தப்பிச்சு போக தான் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாம கமலாவே அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கமரான இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ப்ரூனோவும் தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா ப்ரூனோ கிட்ட பவர்ஸ் இல்லாததுனால இந்த ஜென்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ப்ரூனோவை அடி நடிக்க ப்ரூனோவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி கம்ரானும் இந்த இடத்துல களத்துல இறங்குறாரு. தன்னோட ஃபேமிலியை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மிஸ் மார்வல் தன்னுடைய பவரை முழுசா அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பவர்ஸோட எல்லை என்ன அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கம்ரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு மேல இங்க இருக்காதீங்க, நீ ப்ரூனோவை கூப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டு நான் இவங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கமலாவும் ப்ரூனோவை கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா கம்ரானாலையும் தன்னோட ஃபேமிலி எதிர்த்து தனியாலாம் நிக்க முடியல. இந்த இடத்துல கமலாவை சுத்தி வளைச்சது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டை நஜ்மா தொட ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு விஷுவல் தெரிய ஆரம்பிக்குது, ஒரு ட்ரெயின் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கரெக்டா இந்த டைம்ல தான் அந்த டேமேஜ் கண்ட்ரோல்ல சேர்ந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. கமலாவும் ப்ரூனோவும் அந்த இடத்துல இருந்து நைஸா யாருக்கும் தெரியாம வெளியில வந்துடுறாங்க. நஜ்மாவும் அவங்களோட டீமும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட ஃபுல்லாவே மாட்டிக்கிறாங்க. கம்ரானும் ஃபுல்லா மாட்டிக்கிறாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வெளியில வரும்போது நாக்கியா கமலாவை பாத்துறாங்க. நாக்கியாக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை நீ தான் அந்த சூப்பர் கேர்லா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ உடனடியா வீட்டுக்கு போ, அவங்க உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, நாக்கியா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், அவ என்ன பாத்துப்பா அப்படின்னு சொல்ல கமலாவும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து அவசரமா புறப்பட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுல அவங்க அம்மா எல்லாம் கோவமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் இந்த ஃபயர் அலார்ம் ஆன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் கூட்டத்துல இருக்க ஒருத்தங்க சொல்ல இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா எங்க கிட்ட சொல்லு, தனியா சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்காத, நாங்க உன்னுடைய ஃபேமிலி தானே, எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல கமலா என்னால அதை சொல்ல முடியாது அப்படிங்கறத தெளிவாவே சொல்லிடுறாங்க. இதனால கமலாவோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் கமலா மேலே கொஞ்சம் வருத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட பேசாமலே அங்கிருந்து வெளியேறி போயிடுறாங்க. கமலாவும் தன்னோட ரூம்ல போய் படுக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அந்த காலை பண்றது வேற யாரும் இல்லை, இவங்களோட பாட்டி தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அந்த ட்ரெயினை பார்த்துருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. கமலாக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ட்ரெயினை நீங்க எப்படி பாத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உடனடியா புறப்பட்டு இங்க வந்தே ஆகணும், அதுதான் உனக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. கமலாவோட பாட்டி டைரக்டா கமலாக்கு கால் பண்ணி, உனக்கு தெரிஞ்ச அதே விஷயம் எனக்கும் தெரிஞ்சிருக்கு, சோ அதனால இதுக்கு மேல நீ அங்க இருக்காத, புறப்பட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கமலா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால
அதனால இவங்களும் புறப்பட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தயாராகிக்கிட்டு இருப்பாங்க. கூடவே இவங்களோட அம்மாவும் வந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட பாட்டி அவங்களோட அம்மாவுக்கும் கால் பண்ணி எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, சீக்கிரமா வந்து என்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேர் மட்டும் புறப்பட்டு பாகிஸ்தானுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் அமீரோட கல்யாணத்துல கமலா இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டூழியம் பண்ணியிருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு போகும்போது இவளை திட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப அமைதியா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்க இறங்கும்போது இவங்களை ரிசீவ் பண்றதுக்காக அந்த பாட்டிமாவே நேர்ல வந்திருக்காங்க. தன்னோட பொண்ணும் பேத்தியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராங்க அப்படிங்கறதுனால அந்த பாட்டிமாவே டைரக்டா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டிமாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க தான் இவங்களை பிக் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பாகிஸ்தான் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமலா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே தான் உங்களுக்கு தெரியுது இந்த பாட்டிமாக்கு இவ்வளவு பெரிய வீடு பாகிஸ்தான்ல இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல கமலாக்கு அப்படின்னு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரப்படுது. அந்த ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம் ஆக்சுவலா இவங்களோட பாட்டி யூஸ் பண்ணது போல இருக்கு. நிறைய பெயிண்டிங்ஸ் அந்த இடத்துல வரையப்பட்டிருக்கு. இவங்களோட பாட்டி வரைவாங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. எதுக்காக இவ்வளவு வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே என்னோட கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள். பார்ட்டிஷன் அப்ப நிறைய விஷயம் நடந்துருச்சு. அது எதையுமே நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அது எல்லாத்தையுமே நான் வரைஞ்சி வச்சேன். அது மட்டும் இல்லாம இதுதான் என்னுடைய அம்மாவோட போட்டோ. என்னோட நினைவுல கடைசியா அவங்க இப்படிதான் பதிவானாங்க. அதை மறக்க கூடாது அப்படிங்கறதுனால நான் அதையும் வரைஞ்சி வச்சுட்டேன். இவங்க தான் ஆயிஷா அப்படின்னு சொல்லி ஆயிஷாவோட பிக்சரையும் இந்த இடத்துல கமலா கிட்ட காமிச்சிடாங்க. கமலாவும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க தன்னோட பேக்ல இருக்கக்கூடிய அந்த பேங்கில் எடுத்து இதை எதுக்காக எனக்கு அனுப்பிச்சிங்க, நாம யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, நாம வந்து ஒரு ஜின் அப்படிங்கறது இவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாட்டி ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க. ஆமா நாம எல்லாரும் ஜின் தான், என்னுடைய அப்பா கூட என்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா சொல்ல கமலா பதட்டப்பட்டு எதனால இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க, இதுல உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்க, இதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும், இது ரொம்ப நார்மலான விஷயம் தான், இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளோட ஜெனடிக்ஸ் தான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேங்கிள் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ நானும் ஒரே இடத்துல இருக்கணும், நீ இங்க இருந்தா மட்டும் தான் நமக்கு ஏதாவது தகவல் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர வச்சேன், அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம், நீ மத்த எந்த விஷயத்தையும் பத்தியும் பெருசா கவலைப்படாத அப்படிங்கறத இவங்களோட பாட்டி தான் கமலா கிட்ட தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட பாட்டி இதெல்லாம் தெளிவா சொல்லி முடிச்சுட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கமலா கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கும்பொழுதுதான் இவங்களோட கனவுல திரும்பவும் அந்த ட்ரெயினை பத்தின விஷயம் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஆயிஷாவோட வாய்ஸ் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயினை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் இவங்களுக்கு கனவுல கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்விழிச்சு பார்த்தா எதிர்க்க இவங்களோட கசின்ஸ் நிக்கிறாங்க. அந்த கசின்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வா வெளியில போலாம், இங்க நமக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஜாலியா போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களை கூப்பிட கமலாக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாம இங்க வந்தது இங்க இருக்கவங்களோட மிங்கில் ஆகிறதுக்காக தான், எதுக்காக இந்த மாதிரி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, உடனடியே புறப்படு அப்படின்னு சொல்ல இவங்களும் எப்பவும் போல அமெரிக்கால இருக்க மாதிரியே ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. பட் பாகிஸ்தான்ல வெயில் ரொம்பவே அதிகம், அது இவங்களுக்கு தெரியல. இவங்க அங்க போய் சாப்பிட முடியாம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு வேர்க்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்க முடியல. பட் அதுக்கப்புறம் இவங்களோட கசின்ஸோட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ரோட் ஓரமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கமலா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம எல்லாம் ஒன்னா போய் கராச்சி ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கணும், ஏன்னா என்னோட பாட்டி வந்து இறங்கின முதல் இடம் அதுதான், நான் அங்க போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பசங்களுக்கு இது ரொம்ப போரிங்கான ஐடியாவா தெரியுது. சோ அதனால உனக்கு வேணும் அப்படின்னா நீயே போய் பாரு, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியா இவங்களை விட்டுட்டு புறப்பட்டு போயிடுறாங்க. கமலாக்கு இந்த ஊரு புதுசு, எங்க போனோம் எப்படி போனோம் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்ல. அங்க இருக்கக்கூடிய போட்டோகிராஃபர்ஸ் கூட இவங்களை போட்டோ எடுத்து கொடுத்துட்டு ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து அதிகமா காசு வாங்க மாட்டேன், ஜஸ்ட் 1500 அப்படின்னு சொல்லி அவரு பாட்டுக்கு காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களும் சரி நான் காசு கொடுக்குறேன், ஆனா ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கான வழியை நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்ல அவரும் வழி சொல்றாரு. இவங்களும் எப்படியோ தட்டி தடுமாறி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீல் வருது. பட் அது என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியல. கரெக்டா அந்த இடத்துல செவுத்துல ஆண்ட்மேனோட படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. அதை கரெக்டா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி இவங்களை நோக்கி வர்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்புறம் தான் தெரியுது ஒரு ஆள் முகமுடியை போட்டுக்கிட்டு இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கான் அப்படின்ட்டு. பேச்சுக்கே இடம் இல்லாம இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வருது. இந்த இடத்துல கமலா அவங்களோட மூஞ்சில ஒரு ஐ மாஸ்க் போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ப்ரூனோ ஒரு பாக்ஸ்ல கிஃப்ட் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதுக்குள்ள இந்த மாஸ்க் இருந்திருக்கும். அதை தான் இந்த இடத்துல கமலா போட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. ஆக்சுவலா இந்த ஆள் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜின்னோட நடமாட்டத்தை உணர்ந்தேன், உனக்குள்ள நான் அதை ஃபீல் பண்ணேன், உனக்குள்ள அந்த 100 எனர்ஜி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணேன், அதனாலதான் நான் உன்னை எதிர்க்க இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேருக்கு இடையிலுமே பேச்சுவார்த்தை முதல்ல இல்ல, டைரக்டா சண்டை தான் போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க 2 பேருமே ஆயிஷாக்காக வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. ஆயிஷாவை பத்தின பேச்சு இவங்களுக்குள்ள வந்த உடனே தான் நாம 2 பேருமே ஒரே சைட்ல இருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனடியா நாம இங்க இருந்து புறப்பட்டு போய் ஆகணும், ஏன்னா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, இதுக்கு மேல நம்மள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கமலாவை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அதுக்கு பின்னாடி சீக்கிரட்டா ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போக போக கமலாவால ஆச்சரியத்தை அடக்க முடியல. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்க, உனக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில் இங்க கிடைக்கும் அப்படின்னு இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் கேக்குது. அங்க வர்றது வேற யாரும் இல்ல,
ஃபரான் அக்தர். அவர் வந்து வலித் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ரெட் டேகர் பிரிவை சேர்ந்தவங்க, காலங்காலமா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை நாங்க தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நாங்க இங்க உனக்கு சொல்லித்தரோம். நீ ஆயிஷாவோட பேத்தி அப்படிங்கிறது எங்களால புரிஞ்சிக்க முடியுது. உனக்கு இந்த இடத்துக்குள்ள அனுமதி எப்ப வேணாலும் கிடைக்கும். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். முதல்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்க இவங்களை உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையான ஃபுட்டும் ப்ரொவைட் பண்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப காலமாவே நம்மளோட உலகமும் உன்னுடைய கொல்லுப்பாட்டியான ஆயிஷா வந்த உலகமும் ஒன்னாதான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, ஒரே இடத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு உலகமும் கோ எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அந்த மேப்பை காமிக்கிறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு உலகமும் பேரலா அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணு இன்னொன்னோட கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கறத கமலா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயிஷா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உலகத்துல நூறு தான் மிக முக்கியமான எனர்ஜி சோர்ஸா கருதப்படுது. இந்த ரெண்டு உலகத்துக்கு நடுவுல வெயில் ஆஃப் நூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பார்ட்டிஷன் இருக்கிறதுனாலதான் ஒண்ணு இன்னொன்னோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உன் கையில இருக்கக்கூடிய பேங்களோட உதவியோட அந்த வெயில அழிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நூர் அப்படிங்கிற டைமென்ஷன் ஹியூமன் வாழக்கூடிய இடத்த ஃபுல்லாவே ஆக்கியபை பண்ணிக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி கிளியரா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனாலதான் நாம இந்த பேங்கில காப்பாத்தி ஆகணும். இது எக்காரணத்தை கொண்டும் அந்த ஜின்ஸ் கையில போயிடக்கூடாது. இந்த ஜின்ஸ் அப்படிங்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது. நீ நினைக்கிற மத்த ஜின்ஸ் மாதிரியே இவங்க கிடையாது. சோ அதனால இவங்க கிட்ட இதை கிடைக்காம பாதுகாக்கிறது தான் நம்மளோட முக்கியமான வழி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பேங்க்ல பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதுல சில முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல கமலாவும் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத படிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ ஆக்சுவலா அது உன்னை தேடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு கிளியரா புரியல. மேபி இந்த பேங்கிள் உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நமக்கு கம்ரானி அவங்களோட ஃபேமிலியவும் காமிக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தனியா செல்ல அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல கம்ரான் இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மத்த ஜீன்ஸ் அந்த பைப் லைன் எல்லாத்தையுமே உடச்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே தப்பிச்சு போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா போகும்போது இவங்க பின்னாடியே கம்ரானும் வராரு. ஆனா இந்த இடத்துல நஜ்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் ஏற்கனவே அவனோட பாதையை சூஸ் பண்ணிட்டான், இதுக்கு மேல அவன் நமக்கு தேவையில்ல, அவனை இங்கே விட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் தன்னோட டீம் கிட்ட சொல்ல வேற வழி இல்லாம அவங்களும் கம்ரான் அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் தப்பிச்சு வந்துடுறாங்க. தன்னுடைய அம்மாவே தன்னை ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கம்ரானும் ஜஸ்ட் அங்க ஸ்டக் ஆகி அப்படியே நின்னுறாரு. அதே மாதிரி கமலாவும் இன்னைக்கு நைட்டை தனக்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சண்டை போட்டிருப்பார் இல்லையா, அந்த ரெட் டேகர் டீம்ல இருந்து ஒருத்தர், அவருடைய பேரு கரீம். அவர் தான் இவங்களை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்படி இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜாலியா பேசும்போது கமலாக்கு இந்த இடத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து பிரியாணி ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி பேக்கெட்ல பிரியாணி சாப்பிடுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதனால கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கமலா இந்த பக்கம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேரலா அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே கமலாவோட அம்மா அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பாட்டி வீட்டுல எல்லா பொருட்களுமே கலைஞ்சிருக்கு. அவங்களோட பாட்டிமாவும் இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களே எழுந்து வராங்க. இல்ல நீ எல்லாம் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், எதுக்காக நீங்க இவ்வளவு பொருட்களை இங்க வாங்கி வச்சிருக்கீங்க, அதுவும் பர்டிகுலரா இத்தனை சாக்லேட் பாக்ஸ் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க, உனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுல, சோ இது உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கி வச்சேன், எப்பயாவது நீ வந்த அப்படின்னா உனக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு வச்சிருந்தேன், ஆனா இப்பதான் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி எமோஷனலா பேச, எனக்கு தேவையானது இந்த சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் இல்ல, சின்ன வயசுல உங்களுடைய இந்த தியரிஸை என்னால நம்ப முடியல, நீங்க இதை நிறைய பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதை நம்பும்படி என்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஆனா அது எனக்கு பெருசா தேவைப்படலை, எனக்கு தேவைப்பட்டது நீங்க என் கூட இல்லாததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டது, நீங்க அன்னைக்கு என் கூட இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய அம்மா கிட்ட கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் கமலா அவங்களோட பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அம்மா கூட உட்காந்து அந்த சாக்லேட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை இவங்களால கடிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை சாப்பிடணும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்கான பல்லு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களே காமெடி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே கமலா திரும்பவும் வலிதியும் கரிமியும் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. அந்த இடத்துல தன்னோட பவரை எப்படி இயக்கலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லி கொடுக்க இவங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போதுதான் தனக்குள்ள இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் வலித் என்ன பண்றாரு அப்படின்னா, என்கிட்ட ஃபேன்சியான காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அதை விட சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாரு. இதுல இருக்கக்கூடிய ஒரு நூல்லையும் ஒரு வரலாறு அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. அதையும் கமலா போட்டுக்கிறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. டக்குன்னு இப்ப அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு உள்ள நஜ்மாவும் அவங்களோட ஆட்களை வந்துடுறாங்க.
இவங்களை பார்த்த உடனே வலிதுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல கமலா இங்க இருந்தா அப்படின்னா அவளோட உயிருக்கு ஆபத்து. சோ அதனால அவளை இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி கமலாவோட பொறுப்பை கரீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவரே டைரக்டா அங்க வந்திருக்கக்கூடிய ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் கரீம் கமலாவை காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதே மாதிரி வலிதும் வந்திருக்கக்கூடிய ஆட்களை அடிச்சு முடிச்சுட்டு இவங்க கூட தப்பிச்சு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ண இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேசிங் சீக்வன்ஸே நடக்குது. பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சந்துகள்லயே இந்த ஃபைட் சீக்வன்ஸை உண்மையிலே செமையா எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல தான் கமலா தன்னுடைய பவர்ஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கமலாவை நஜ்மாவோட ஆட்கள் சுத்தி வளைக்க வரும்போது வேற வழி இல்லாம தன்னுடைய உயிரை நஜ்மா கிட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணி வலித் கமலாவோட உயிரை காப்பாத்துறாரு. கமலாக்கு தன்னால ஒருத்தன் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இதுக்கு மேலே இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ஓடணுமா, வேற வழி இல்ல, அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்ல கரீம்க்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு. அவர் இறந்து போயிட்டாரு, இதுக்கு மேல நம்மளால அவரை காப்பாற்ற முடியாது, நாம இங்க இருந்து தப்பிச்சு போனோம், அதுக்காக தான் அவர் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க தப்பிச்சு வர முற்படுறாங்க. ஆனா இவங்களாலையும் தப்பிச்சு போக முடியல, ஒரு டெட் எண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேல தப்பிச்சு ஓடி பிரயோஜனம் இல்ல, டைரக்டா சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பேருமே சண்டை போட முன் வராங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கரீம்க்கு பெருசா பவர்ஸ் கிடையாது, ஆனா அவர்கிட்ட ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கு, அதை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கமலாவும் தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நஜ்மாவும் இப்ப நேருக்கு நேரா வந்து கமலாவை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நஜ்மா தான் கையில இருக்கக்கூடிய அந்த மான் கொம்ப டைரக்டா எடுத்து கமலாவோட பேங்கிள்ல குத்த, அது மூலியமா கமலாக்கு திரும்பவும் அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. பட் டக்குனு இவங்க கண்ணு முன்னாடி அந்த கராச்சி ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களே அதுக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்ட்டிஷன் அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத இவங்களே அதுக்குள்ள போய் பாக்குற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பார்ட்டிஷன் அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி டிராவல் பண்ணி இங்க வந்தாங்க அப்படிங்கறத ஒரு 2-3 ஷாட்ல உண்மையிலே பிரம்மாண்டமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல எடுத்த உடனே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையில எத்தனை மக்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி பாகிஸ்தானுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸா ஆரம்பத்திலே காமிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பிரிட்டிஷ் ஆக்குபைடு இந்தியாவா இருக்கும்போது ஆயிஷா அங்க இருக்கக்கூடிய பேங்க்ல திருடிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வருவாங்க இல்லையா, அதாவது பிரிஞ்சு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரும்போது ஒரு போலீஸ்காரர் இவங்களை துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. ஆயிஷா முதல்ல தப்பிச்சு ஓட தான் ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரரை குத்தி கொண்டுட்டு இவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இவங்க அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்கதான் இவங்க முத ஆசாத் அப்படிங்கிற ஒரு ஆளை மீட் பண்றாங்க. அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தைரியமான ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா கூடிய சீக்கிரம் பிரிட்டிஷ் பிடியில இருந்து வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுறதை கேட்கறதுக்காகவே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு. இந்த கூட்டத்தை உடனடியே கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க போலீஸ்காரங்களும் வந்திருக்காங்க. ஆனா இந்த முதல் மீட்டிங்லயே ஆஷாக்கு ஆசாத்தை கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி தெரியுறானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் இது தனக்கு ஒரு புது ஊர் அப்படிங்கறதுனால அங்க இருந்து விலகி போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது ஆசாத்தோட நிலம் அப்படின்ட்டு. அவர் அந்த இடத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இவங்களை எழுப்புறாரு. இவங்க முதல்ல பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உன்னோட காலை உடைச்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னோட காலை உடைக்கவே தேவையில்ல, அது ஆல்ரெடி உடஞ்சு போய் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட காலை காமிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு கால் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம குச்சை வச்சுதான் தாங்கி நடந்துகிட்டு இருப்பாரு. ஆனா அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னோட பூக்கள் பயிரிடக்கூடிய இடத்து மேல படுத்திருக்க, அதனாலதான் நான் உன்னை எழுப்புறதுக்காக இங்க வந்தேன். ஆனா நீ என்னமோ பிரச்சனையில இருக்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு வேணும் அப்படின்னா என்னோட இடத்துலயே நீ தங்கிக்கலாம், உனக்கு தேவையான சாப்பாடும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஆயிஷா முதல்ல அவர் கூட போக பயப்படுறாங்க. உனக்கு வேணும் அப்படின்னா என் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு தன்னோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஆயிஷா முதல்ல இவர் கூட போலாம். ஆனா நைட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களே உள்ள போறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஃபுட்டு கொடுக்கறத முதல்ல சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பசி எடுத்ததுனால வேற வழி இல்லாம உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் ஆசாத் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து இங்க வந்திருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது, நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன, எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கறத உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க பேசுறதா இல்ல, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, எந்த வித வார்த்தையும் பேசல. அப்பதான் ஆசாத் ஒரு கவிதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எது தேவையோ அப்ப அது உன்கிட்ட தன்னால வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இதை கேட்கும்போது ஆயிஷாக்கு இவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வர ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத கிராமத்துக்குள்ள இவங்க நுழையும் போதே பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட நல்ல மனசை பார்த்து இவங்களுக்கு இவர் மேல ஒரு லவ்வும் வர ஆரம்பிச்சிருக்கும். உடனடியே தன்னோட பேர் என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க, அதாவது ஆயிஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ஆசாத்தும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆயிஷா அப்படின்னா உயிரோட்டமானவள் அப்படின்னு அர்த்தம் அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பேர் ஆசாத் அப்படின்னு சொல்லி அவரும் இன்ட்ரோடியூஸ் வைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளுமே ஒரு நல்ல நட்பு மலர ஆரம்பிக்குது. கட் பண்ணா கொஞ்ச நாள் இப்படியே போகுது. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆயிஷா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தை தான் சனா. இவங்க தான் கமலாவோட பாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த குழந்தையும் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல நல்லபடியா தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆயிஷா திரும்பவும் தன்னோட உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே ஃபுல்லா மறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.
இப்பதான் இந்த இடத்துல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பத்தின பேச்சு அதிகமாகிட்டே இருக்கு. இந்தியாவுக்குள்ள நிறைய இடத்துல இந்து முஸ்லீம் கலவரம் வெடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய முஸ்லிம்ஸ் இதுக்கு மேல இந்தியாவில இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருந்து வெளியேறி பாகிஸ்தானுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆசாத்துக்கு இங்க இருந்து போறதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் தன்னுடைய இடம், என்னுடைய அப்பா அம்மா கட்டி வச்ச வீடு இங்கதான் இருக்கு, நான் எதுக்காக இவங்களுக்கு பயந்து இங்க இருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரோட வியாபாரமும் அந்த இடத்துல சரியா போகல. இவரோட பூவை வாங்குறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருமே முன் வரல. அதனால இவர் சொந்த ஊருக்குள்ளேயே ஒதுக்கப்படுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான நிலைமையில தான் இவரோட வீட்டுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் வந்து ஒரு ஹிந்து. இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு சின்ன கிளாஷ் ஏற்படுது. ஆயிஷா தான் இந்த இடத்துல குறுக்க புகுந்து, இவர் எதுக்காக கத்துறீங்க, இவர் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆசாத்தை சமாதானப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த பால்காரரை அங்க இருந்து அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா இவங்க கதவை மூடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாரோ நிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு இவங்க அங்க போய் பாக்குறாங்க. அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நஜ்மா அப்படின்ட்டு. நஜ்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அங்க இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பழைய இடத்துல உன்னை தேடினோம், ஆனா உன்னை இப்பதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, பரவாயில்ல, உன்கிட்ட அந்த பேங்கிள் இருக்கு அப்படின்னு தெரியும், உடனடியா நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஆயிஷாக்கு இப்ப இவங்களோட உலகத்துக்கு போறதுக்கு பெருசா எந்த வித விருப்பமும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கான ஃபேமிலி இங்க கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேங்க்ல நான் பத்திரமான ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்ல, நஜ்மாவும் சரி ஓகே, நாளைக்கு சாயங்காலம் வரையும் நமக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நஜ்மாவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா ஆயிஷாக்கு இந்த இடத்த விட்டு போறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க்ல கொடுக்கறதுக்கும் விருப்பம் இல்லை. அதனால உடனடியா தன்னோட ஃபேமிலியை இந்த இடத்துல இருந்து கிளப்பி பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்தோம் அப்படின்னா இந்து முஸ்லீம் கலவரத்தால இவங்களோட ஃபேமிலி அழியுதோ இல்லையோ, கண்டிப்பா நஜ்மாவால இவங்களோட ஃபேமிலிக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிஷா நினைக்கிறாங்க. அதனால தன்னோட கணவரை வற்புறுத்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புனது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தையை தூக்கிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய கடைசி ரயில்ல ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது ஆசாத் கேட்கிறாரு, எதுக்காக நாம இங்க இருந்து போகணும், நீ ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும், நேற்று ராத்திரி நீ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தா அதை நான் கேட்டேன், அவங்க யார் அப்படிங்கறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஆயிஷா தன்னை பத்தின விஷயங்களை சொல்ல வராங்க. எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நீங்க இது வரைக்கும் அதை கேட்டது கூட கிடையாது, அதை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன், எனக்குள்ள ஒரு மேஜிக் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க தன்னை பத்தின விஷயங்களை சொல்ல வந்தது மட்டும் இல்லாம அந்த பேங்க்லையும் காட்டுறாங்க. ஆனா ஆசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எனக்கு தேவை கிடையாது, நீ இங்க இருக்கணும் அப்படின்னு என்னை நம்பி வந்த, என் கூட வாழ ஆரம்பிச்சு, எனக்கு அது மட்டும் போதும், உன்னோட கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனா நாம இங்க இருந்து போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, ஆமா நாம இங்க இருந்து போயே ஆகணும், நான் கூட நம்மளோட எதிர்காலத்துக்காக தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், எக்காரணத்தை கொண்டு சனா அவங்க கையில கிடைக்க கூடாது, அது மட்டும் இல்லாம சனா கையில இருக்கக்கூடிய இந்த பேங்க்லாம் அவங்க கையில கிடைக்க கூடாது, சனாக்கு ஏதாவது ஆபத்து வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த பேங்கிள் அவளை காப்பாற்றும், அதனால நீங்க எப்படியாவது இந்த பாகிஸ்தான் போற ட்ரெயின்ல ஏறிடணும், எனக்கு என்ன ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு ப்ராமிஸை வாங்கிக்கிட்டு தான் தன்னோட கணவரோட அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. எக்கச்சக்க முஸ்லிம்ஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த கூட்டத்துக்குள்ள திணறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆயிஷாக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, தன்னை தேடி நஜ்மா இங்க வந்திருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய வந்துட்டு உடனடியே தன்னோட கணவர் கிட்ட, எனக்கு என்ன ஆனாலும் நீங்க இந்த ட்ரெயின்ல ஏறிடணும் அப்படிங்கிற மாதிரி சனாவோட பொறுப்பை தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க பின்னாடி நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவரும் தன்னோட மனைவியை கூப்பிடுறாரு, ஆனா இவங்க கேட்கல. இந்த இடத்துல நஜ்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னை நம்பி இருந்த இத்தனை பேரை நீ ஏமாத்திட்டியே, இத்தனை பேரையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போவ அப்படின்னு ப்ராமிஸ் பண்ண, ஆனா இப்ப அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட ஃபேமிலி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள மட்டும் காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி தன்னோட மான் கொம்பை எடுத்து இவங்களை குத்தி அதே இடத்துல கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை தேடி நான் கண்டுபிடிப்பேன், அந்த பேங்க்ல நான் அவகிட்ட இருந்து பறிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா ஆயிஷாக்கு இப்ப எப்படியாவது தன்னோட பொண்ணை கடைசியா ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்பு வருது. வயிற்றுல குத்துப்பட்டு இருந்தாலும் வலியோடவே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ஆசாத் கூட போன சனாவும் அந்த கூட்டத்தால அங்க இருந்து பிரிக்கப்படுறாங்க. கூட்டத்துக்கு நடுவில் அந்த சின்ன பொண்ணு எங்க போறது அப்படின்னு தெரியாம தவிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறா, இன்னொரு பக்கம் அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிக்கிறா. யாருமே அங்க அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வரல. ஆனா தன்னோட பொண்ணு காணாம போயிட்டா, அவ தன்னை கூப்பிடுறா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் இவங்களுக்கு கிளியரா கேட்க ஆரம்பிக்குது. தன்னோட பொண்ணு கிட்ட போறதுக்கான தெம்பு இவங்க கிட்ட சுத்தமா இல்லை. அதனால வழியில என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தன்னோட ஃபேமிலி போட்டோவை எடுத்தது மட்டும் இல்லாம, நமக்கு எது தேவையோ அது நமக்கு தேவையான இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்றாங்க. கட் பண்ணா இப்பதான் நமக்கு கமலா கான காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல இவங்களும் நஜ்மாவும் சண்டை போடும்போது நஜ்மாவோட மான் கொம்பு இவங்களோட பேங்கில் பட்ட உடனே இவங்க அங்க இருந்து டிராவல் பண்ணி 1942க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸை இந்த இடத்துல கனெக்ட் பண்றாங்க. முதல்ல கமலா கானுக்கு அந்த கூட்டத்துல எங்க போறது அப்படின்னு தெரியல, உள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க.
அப்பதான் அவங்க அந்த இடத்துல அடிபட்டு படுத்திருக்கக்கூடிய ஆயிஷாவை மீட் பண்றாங்க. இந்த இடத்துல ஆயிஷா கமலாவை பார்த்த உடனே இது தன்னோட பொண்ணான சனா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மந்திரம் வேலை செஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பொண்ணு இந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவங்களோட அப்பா கிட்ட சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி கமலா கான் கிட்ட சொல்ல, நான் வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா என்னோட பாட்டி இந்த கதைகளை என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் சனாவும் கிடையாது, நான் சனாவோட பேத்தி. நீங்க தான் எப்படியாவது உங்களோட பொண்ணை காப்பாத்தி உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமலா சொல்ல, ஆயிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்துட்டல்ல, இதுக்கு மேல அந்த வேலையை நீ தான் செய்யணும், உனக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி போட்டோவை கமலா கிட்ட கொடுக்க, அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு இதுதான் தன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்பி அங்க இருந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஆயிஷா அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. கமலாவும் உடனடியே கஷ்டப்பட்டு தேடி சனாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. சனாவை பார்த்த உடனே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது உங்க அப்பா கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லி தன்னோட பவர் மூலியமா ஸ்டெப்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க. இவங்களும் அது மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல கமலாவோட பவர் அந்த இடத்துல சிதைவடைய ஆரம்பிக்குது. கூட்டத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் இடிச்சிட்டு போக இவங்களால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இவங்களோட பவர் மூலியமா உருவான அந்த கிறிஸ்டல்ஸை சனா இயக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியாம தான் நடக்குது. ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி சனாக்கு வழிகாட்ட ஆரம்பிக்குது. அது மூலியமா சனா அவங்க அப்பாவை அடைஞ்சிடுறாங்க. சனாவோட அப்பாக்குமே இதுல ஒரு ஆச்சரியம் இருக்கு. தன்னோட பொண்ணு கிடைச்சதுல அவருக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனா ஆயிஷா திரும்ப வரல அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அவருக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த பக்கம் ஒளிஞ்சிருந்து கமலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பாட்டி சொன்ன மாதிரி அவங்கள ஸ்டார்ஸ் தான் வழிகாட்டி கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா அதை உருவாக்குனது தான் அப்படிங்கிறது இப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. சனாவும் இந்த பக்கத்துல தன்னோட அப்பாவோட அந்த ட்ரெயின்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மொத்த சீக்வன்ஸையும் இவங்க பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இவங்க இந்த இடத்துல இருந்து கட்டாயி நிகழ்காலத்துக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல கமலாவும் நஜ்மாவும் சண்டை போட்டாங்க இல்லையா, கமலாவோட பிரேஸ்லெட்ல நஜ்மாவோட மான் கொம்பு பட்டதோட விளைவா நஜ்மாவோட உலகத்துக்கு போகக்கூடிய பாதை வெளிப்பட ஆரம்பிக்குது. அது மிகப்பெரிய எனர்ஜி சிக்னல் மாதிரி அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே நஜ்மாவோட ஃப்ரெண்டு, நம்மளோட உலகத்துக்கான கதவு ஓப்பன் ஆயிடுச்சு, நான் உடனடியாக அதுக்குள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அது பக்கத்துல போறாங்க. ஆனா பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது இவங்களை அழிக்க வந்திருக்கு அப்படின்ட்டு. நஜ்மாவோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல ஃபுல்லாவே சாம்பலாக்கப்படுறாங்க. இதை பார்த்த உடனே நஜ்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா கமலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு மேல நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஆயிஷா அவங்களோட குடும்பத்தோட வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நீங்க அதுக்கு அவங்கள விடல. இப்ப நீங்களும் அதே தப்பு தான் பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா கம்ரான் எப்படி தனியா இருப்பான், அவனை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல கரீம் அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த எனர்ஜி சிக்னல் இன்னும் கொஞ்ச நேரத்துல பெருசா வெடிச்சது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு நினைச்சு கமலா தான் அவங்களை வெளியேற்ற சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நஜ்மாவை சமாதானப்படுத்தி அந்த போர்ட்டல மூடுறதுக்கு தனக்கு ஹெல்ப் பண்ணும்படியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா நஜ்மா இதை கேட்கறதா இல்ல. என்னோட பையனை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், ஆனா அவனை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல, அதுக்கான வேலையை கண்டிப்பா நான் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பவும் அந்த போர்ட்டலை நோக்கி தான் வேகமா ஓடுறாங்க. அங்க ஓடி போய் நின்று இவங்க எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி கம்ரானோடைய பேரை உச்சரிச்சுக்கிட்டே இவங்க அந்த இடத்துல சாம்பல் ஆயிடுறாங்க. கரெக்டா இதுக்கு பேரல இங்க வந்தது இல்லையா அந்த போர்ட்டலோட எனர்ஜி சிக்னல்ஸ், இது கரெக்டா கம்ரானை தேடி கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவருடைய உடம்புக்குள்ள ஒரு விதமான ரியாக்ஷனை உண்டாக்குது. அது மூலயமா அவருக்கு சில சக்திகளும் கிடைக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்படியே 2-3 ஃப்ரேம்ஸ்ல நமக்கு கட் பண்ணி காமிச்சிடுறாங்க. கம்ரானுக்கு இந்த பக்கம் சக்தி கிடைக்கவும் அதே மாதிரி இந்த பக்கம் நஜ்மா எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த போர்ட்டல் மூடவே ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் கமலாவை தேடிக்கிட்டு அவங்களோட அம்மாவும் பாட்டியும் வந்திருப்பாங்க. கமலா கிட்ட இருக்கக்கூடிய போனை ட்ராக் பண்ணி தான் அவங்க 2 பேருமே இங்க வந்திருப்பாங்க. இப்பதான் கமலாவோட அம்மாக்கு தன்னோட பொண்ணு ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல சர்ப்ரைஸ் ஆனாலும் தன்னோட குடும்பமே இப்படிப்பட்டது அப்படிங்கறத அவங்களோட அம்மா முன்னாடி சொல்லிதான் வளர்த்திருப்பாங்க. அது எல்லாமே இப்ப உண்மை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதை நினைச்சு கொஞ்சம் பெருமைப்படவும் ஆரம்பிப்பாங்க. தன்னோட பொண்ணு வளர்ந்துட்டா அப்படிங்கறத அவங்க இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கமலாவும் கரீம் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி தனியா வராங்க. ஏன்னா கரீமோட ஃப்ரெண்டு இப்ப இறந்து போயிருக்காரு இல்லையா, இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீ தனியா பாத்துட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமலா கேட்க, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணு, நீ எங்க இருந்தாலும் நான் உனக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. கட் பண்ணா இப்ப கமலா அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துல கமலாவோட பாட்டியான சனா தன்னுடைய பொண்ணை பத்தின பழைய போட்டோஸை இவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கமலாவோட அம்மா சின்ன வயசுல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத கமலா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கமலாவோட அம்மாவும், நான் உங்ககிட்ட ரொம்ப டஃபா இருந்துட்டேன், அது எனக்கே புரியுது, ஆனா அது உனக்கு எந்தவித ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி இவங்க சொல்ல கமலாக்கும் அது புரியுது. அதே மாதிரி
கமலாவோட பாட்டியான சனாவும் தன்னோட பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, கமலாவோட அம்மா இல்ல, நீங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் பண்ணீங்க, ஆனா நீங்க பார்த்த விதத்துல நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி இவங்களும் மன்னிப்பு கேட்கறாங்க. கடைசியா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே கட் பண்ணா இப்ப நமக்கு கம்ரானை காமிக்கிறாங்க. அவர் கூட இருந்த எல்லாருமே அவரை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மேல இவருக்கு எங்க போறது அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரிஞ்சிருக்காது. அதனால இவர் டைரக்டா ப்ரூனோவோட கடைக்கு வந்திருப்பாரு. ப்ரூனோவும் இவர் உள்ள விட்டது மட்டும் இல்லாம நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்க, கம்ரானும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ப்ரூனோவும் புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகல, ஆனா இன்னைக்கு ராத்திரி நீ இங்க தங்கிக்கலாம், நாளைக்கு என்ன ஆகுது அப்படிங்கறத விடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, கம்ரானும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. ஆனா தன்னுடைய அம்மா திரும்பி வருவாங்க அப்படிங்கறதுல கம்ரான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டா இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் அந்த இடத்துல ஒரு ட்ரோன் வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே கம்ரானுக்கு புரிஞ்சிடுச்சு, போலீஸ்காரங்க தான் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. பேச்சுக்கே இடம் இல்லாம அந்த ட்ரோன்ஸ் அந்த முழு கடையுமே அடிச்சு நொறுக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேத்துக்குமே பலமா அந்த இடத்துல அடிபட ஆரம்பிக்குது. கம்ரானும் தன்னோட சக்திகளை யூஸ் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. கம்ரானுக்கும் சக்திகள் இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் ப்ரூனோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கம்ரான் தன்னுடைய பவரை வெளிக்கொணர ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதை போலீஸ்காரங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. கம்ரானுக்கு ஹெல்ப்பா கூடவே ப்ரூனோ இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கம்ரானோட உடம்புல இருக்கக்கூடிய பவரை அவராலே கட்டுப்படுத்த முடியாது. அவர் அறியாமலே அந்த பவர் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கும். இதுதான் ப்ரூனோவும் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி கமலாக்கு பவர் கிடைச்சப்ப இந்த மாதிரி தான் ஆச்சு, பட் அதை அவ எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா உனக்கு போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் தான் கம்ரானை கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பின்னாடியே போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்ப நமக்கு கமலாவை காமிக்கிறாங்க. இவங்க இப்ப திரும்பவும் நியூ ஜெர்சிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே தன்னோட ஃபேமிலி கிட்ட தனக்கு பவர் கிடைச்ச விஷயத்த கிளியரா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அங்க டேபிள்ல உட்கார வச்சிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும், பட் மத்தவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் தான் ஒரு சூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாம தான் தான் இதுக்கு முன்னாடி மசூதியில அந்த பையனை காப்பாத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவங்க அப்பாவும் சரி அவங்க அண்ணனும் சரி சர்ப்ரைஸ் ஆன மாதிரி ஜஸ்ட் ரியாக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதுல ஒரு ஒரிஜினாலிட்டி இல்ல. அதை கமலா கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமா எங்களுக்கு தெரியும், இது அம்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா போட்டு உடைச்சிடுறாங்க. கமலாக்கு ஒரு வருத்தம், இதை நாமளே சொல்லியிருந்தா இன்னும் சர்ப்ரைஸா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பட் எப்படியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல சந்தோஷமாகறாங்க. இந்த இடத்துலயும் கமலாவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு, இது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம், ஆனா நீ செக்யூரா தான் இருக்க அப்படிங்கறத எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அப்பாவா என்ன சொல்லணுமோ அதை தான் இங்க சொல்றாரு. இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே கமலாவோட அண்ணனுக்கு ஒரு கால் வர ஆரம்பிக்குது. அந்த கால் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல, நாக்கியா தான். அதுவும் வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரூனோக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அவன் வேலை செய்யக்கூடிய கடையும் இப்ப வெடிச்சு சதுரி இருக்கு, மேபி அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க எப்படியாவது அவனை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்ல, கமலாக்கு இப்போ அவங்களோட வேலை அழைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால அவங்க புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல கமலாவோட அம்மா அவங்கள நிப்பாட்டினது மட்டும் இல்லாம, உனக்காக நான் ஒரு காஸ்டியூமை ரெடி பண்ணியிருக்கேன், அதை நீ போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த மிஸ் மார்வலுக்கான ஒரு ஹோல் காஸ்டியூமா அவங்க இப்பதான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் டிசிபிடி சேர்ந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த மசூதிக்குள்ள தான் இவன் மறைஞ்சிருப்பான் அப்படின்னு நினைச்சு அங்க தேட வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கம்ரானும் ப்ரூனோவும் கூட இதுக்குள்ள செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் இந்த மசூதிக்குள்ளேயும் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாக்கியாவும் அங்கதான் இருப்பாங்க. இந்த இடத்துல போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. அந்த மசூதியில இருக்கவங்க முதல்ல இவங்களை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க இவங்க சொல்றது கேட்காம ஒழுக்கட்டாயமா உள்ள புகுந்து தேட ஆரம்பிப்பாங்க. பட் அந்த மசூதியில இருக்கக்கூடிய அந்த ஹேட்டி எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம கம்ரானையும் ப்ரூனோவையும் அங்க இருந்து பாதுகாப்பா ரகசிய வழியா வெளியேற்றினது மட்டும் இல்லாம வேற பக்கமா அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க தப்பு பண்ணல அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியரா தெரியும். அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே நாக்கியாவை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ அதனால இந்த ஹெல்ப்பை பண்ணியிருப்பாரு. அவர் போகும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலரா கம்ரானை பார்த்து, உன்னை சில பேர் வெறுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியுது, பட் அவங்கள நீ வெறுத்துறாத, அவங்க மேல கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டு தான் அவர் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க வெளியில வர்றதுக்கும் மிஸ் மார்வல் அவங்களோட காஸ்டியூம்ல என்ட்ரி கொடுக்கறதுக்கும் டைமிங் கரெக்டா இருக்கு. அவங்களோட காஸ்டியூமை பார்த்து ப்ரூனோவும் சரி கம்ரானும் சரி 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ப்ரூனோவை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்ததுனால கமலாவும் இந்த இடத்துல ப்ரூனோவை கட்டிப்பிடிச்சு தன்னோட அன்பை வெளிப்படுத்துறாங்க. கரெக்டா இப்பதான் அவங்க நம்ம இங்க இருந்து உடனடியாக தப்பிச்சு போயாகணும், சாட்டர்டே அப்படிங்கறதுனால ஸ்கூல்ல யாருமே இருக்க மாட்டாங்க, போலீஸ்காரங்களாம் அங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது இவங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தன்னோட ஃப்ரெண்டான கரீமுக்கு கால் பண்ணி, நான் எப்படியாவது கம்ரானை காப்பாற்றி ஆகணும், இந்த டவுனை விட்டு அவனை பத்திரமா வெளியில எடுத்துன்னு வரணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க, அவர் முதல்ல ஹெசிடேட் பண்றாரு. என்ன இருந்தாலும் கம்ரானோ ஒரு ஜின் தானே, ஸோ அதனால. ஆனா இந்த இடத்துல கமலா பேசினதுனால அவர் ஒத்துக்கிறாரு. எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை மிட் நைட்டுக்குள்ள
நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு, அங்கிருந்து அவனை பத்திரமா கூட்டிட்டு வரதுக்கான ஆள் யார் அப்படின்னு எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ண இந்த இடத்துல கமலாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேஃபா இருக்கிறதுக்காக, அதாவது கொஞ்ச நேரத்துக்கு சேஃபா இருக்கிறதுக்காக அவங்களோட ஸ்கூலுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் நாக்கியாவும் இருக்காங்க. நாக்கியாக்கும் கமலாக்கும் ஏற்கனவே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. தான் தான் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத கமலா சொல்லாததுனால நாக்கியா இந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கமலாவும் என்னோட தப்பு எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவும் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. கரெக்டா இந்த இடத்துல தான் இந்த ஸ்கூலுக்குள்ள யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜோயி அங்க வருவாங்க. இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால் கோர்ட்ல லைட்டிங் நல்லா இருக்கும், நான் அங்கதான் உட்காந்து என்னோட டிக்டாக் வீடியோஸை பண்ணுவேன், ஸோ அதனாலதான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட உயிரை ஒரு முறை இவ காப்பாத்திருக்கா, அதுக்காக தான் நான் இந்த ஹெல்ப் அவளுக்கு பண்றேன், கண்டிப்பா நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே முன் வர இவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்பதான் கமலா அவங்களோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது போலீஸ்காரங்க இந்த ஸ்கூலையும் சுத்தி வளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கமலா வேற வழி இல்லை, இதுக்குள்ள இருந்து நம்ம தப்பிச்சு போய் ஆகணும், அதுக்கு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸை டைவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு நாம கமலானை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலாம், இதுதான் இவங்களோட பிளானாவே இருக்கு. இந்த பிளானை இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கமலாவோட அண்ணன் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. அவரும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாரு அப்படிங்கறதுனால இந்த ஸ்கூலுக்குள்ள எப்படி வரது அப்படிங்கிறதுக்கான வழி அவருக்கு கிளியராகவே தெரியும். ரகசிய வழியா ரொம்ப சிம்பிளாவே வந்திருப்பாரு. உன்னுடைய சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி வேற வழியில இந்த பிளானையும் சொதப்பிடாதீங்க, நாம எப்படியாவது கமலானை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போய் ஆகணும், நாம தான் டைவர்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியரா சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பசங்கள்ல 4 பேர், அதாவது கம்ரான் அண்ட் கமலா, இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் ஓடணும் அப்படின்னா அந்த போலீஸ்காரங்களை டைவர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டிசிபிடி சேர்ந்த அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க தன்னோட ஹெட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி நாங்க ரெடியா இருக்கோம் ஸ்கூலுக்குள்ள போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஸ்கூல் முன்னாடி நீங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ணக்கூடாது, இது பிரஸுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், நீங்க திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க அதை மதிச்சு கூட இருக்க மாட்டாங்க. இவங்களை இப்ப விட்டா பிடிக்க முடியாது, அதுவும் 2 துரோகிங்க இருக்காங்க, 2 பேத்துக்குமே சூப்பர் பவர்ஸ் இருக்கு, இவங்களை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹையர் ஆஃபீஸரோட பர்மிஷனை கேட்காம தன்னோட ஆட்களை உள்ள இறக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இந்த பசங்கள்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க ட்ராப்பை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அங்கங்க சின்ன சின்ன ட்ராப்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ப்ரூனோ என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கிளவர் இல்லையா, ஸோ அதை இந்த இடத்துல கிளியரா காமிக்கிறாங்க. கரெக்டா இந்த போலீஸ்காரங்க உள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஜோயி அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை முன்னாடியே கமலா சொல்லியிருப்பாங்க, அதை தான் இவங்க இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்க உள்ள வரும்போது இவங்களோட சேனல்ல லைவ்ல வந்தது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க எங்களை இந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்ற அந்த சூப்பர் ஹீரோஸையும் இவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பப்ளிக்ல பேச ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூலுக்கு வெளியில மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாயிடுது. கமலாவோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வர ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் அதிகமா வந்துட்டாங்க அப்படின்னா பிரஸ்காரங்க கூடிடுவாங்க அப்படிங்கிறதுனால போலீஸ்காரங்க இதை கைவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதையும் ஒரு டைவர்ஷனா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனா போலீஸ்காரங்க இதை மதிக்காம டைரக்டா உள்ள வந்தது மட்டும் இல்லாம இவங்கள ஷூட் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவங்க வச்சிருக்கக்கூடிய ட்ராப் எல்லாம் ஒன்னொன்னா டிஃபீட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த பசங்க 4 பேருமே ஒரே மாதிரி 4 சைடா பிரிஞ்சு ஓட போலீஸ்காரங்க அந்த இடத்துல டைவர்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ஃபுல்லா டைவர்ட் ஆனதுக்கு அப்புறம் புருனோ மட்டும் இந்த பக்கம் ஓடி வந்து கமலா கிட்ட இதுக்கு மேல நீங்க வெளியில போலாம் அப்படின்னு சொல்ல வந்திருப்பாரு. பட் அந்த டைம்ல இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணலாம் அப்படின்னு நெருங்கி வந்திருப்பாங்க, பட் பண்ணல. இதை பார்த்த உடனே ப்ரூனோக்கு ஒரு ஜெலஸ் ஏற்பட்டிருக்கும். என்ன இருந்தாலும் இத்தனை நாள் கமலா கூடவே இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அதனால அவருக்கும் இவங்க மேல ஒரு சின்ன கிரஷ் இருந்திருக்கும், லவ் பண்றாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தப்பிச்சு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணது மட்டும் இல்லாம இவங்களோட வழியில தப்பிச்சு போலாம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க அதையும் பார்த்துருவாங்க. இப்பதான் கமரான் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல மாட்டிப்பாங்க, என்னோட அம்மாவால தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஸோ அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல கமலா இந்த இடத்துல உன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, இதுக்கு முன்னாடி இதை வச்சு அவங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும்போது நான் அவங்கள தடுக்க பார்த்தேன், ஆனா அவங்களே வாலண்டியரா உள்ள போய் இறந்து போனாங்க, அப்படி அவங்க இறக்கும் போதோ உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதோ ஒரு மந்திரத்தை அந்த இடத்துல பண்ணாங்க, ஸோ அதனாலதான் நீ இன்னமும் சாகடிக்கப்படாம இருக்கிற, அது மூலியமா தான் உனக்கு பவர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி இவங்க சில விஷயங்களை சொல்ல கம்ரானுக்கு அவரோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியல. தன்னோட அம்மா இறந்து போயிருக்காங்க, தன்னோட இனத்துல இந்த உலகத்துல இருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா அவருக்கு அப்பதான் தெரிய வருது. ஸோ அதனால செம்ம கோவப்படுறாரு. தன்னோட கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கமலாவும் அவங்கள தடுக்கலாம் அப்படின்னு வராங்க, பட் இந்த இடத்துல கமலாவாலையும் கம்ரானை தடுக்க முடியல. கம்ரான் மாதிரியே வேஷம் போட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா கமலாவோட
ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வெளியில அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. கமலானும் இந்த இடத்துல டைரக்டா போலீஸை பார்த்து வெளியில வராரு. இவங்களை அட்டாக் பண்ணலாமா, எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல தான் அவர் இருக்காரு. தான் என்ன பண்றோம் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவருக்கு புரியல. தன்னோட அம்மா தான் கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விரக்தி மட்டும்தான் அவருக்குள்ள இருக்கு. அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்க கமலா தான் முன் வந்து இவங்களை காப்பாற்றவே ஆரம்பிக்கிறாங்க. கமலாவால சுத்தமாக முடியல. ஏன்னா அந்த போலீஸ்காரங்க தங்க கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்ஸான வெப்பனால இவங்களை தாக்க ஆரம்பிக்க கமலாவால தன்னோட பவர்ஸை வச்சு அந்த இடத்துல சண்டை போட முடியல. இருந்தாலும் தன்னால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பி தன்னோட பவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத இங்க பார்க்க நினைக்கிறாங்க. அவங்க ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹல்க் மாதிரி ஒரு பல்கான ஆளா மாறினது மட்டும் இல்லாம எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறாங்க. அந்த போலீஸ்காரங்களால இப்ப இவங்கள சமாளிக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய எல்லா வெப்பன்ஸையும் அடிச்சு டிஸ்ட்ராய் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க கம்ரானை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில ஒரு சில வெஹிக்கிள் மக்கள் மேல விழ போயிருக்கும், அதையும் இவங்க தடுத்து காப்பாத்திருப்பாங்க. இந்த பக்கம் கம்ரானுக்கு தன்னோட கோபத்தை ஒரு கட்டத்துக்கு மேல கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்காரு. இவரும் போலீஸ்காரங்க கூட சண்டை போட்டிருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட முழு பவரையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பவர் வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே அந்த இடம் ஃபுல்லாவே கிறிஸ்டல்ஸா முளைக்க ஆரம்பிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் அது மூலியமா கமலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு கட்டத்துல ஆபத்து வந்திருக்கும். இவனை எப்படியாவது தடுக்கணும், இது அப்படியே போச்சு அப்படின்னா இது மொத்த சிட்டியும் அழிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கமலா யோசிச்சிருப்பாங்க. உடனே தன்னோட பவர் மூலியமா ஒரு ஷட்டிலையே அந்த இடத்துல உருவாக்குனது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய கமரான் கிட்ட நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, உன்னுடைய அம்மா உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பவர் உன்கிட்ட வரும்படி பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்மளோட கிஃப்ட், இதை வச்சுக்கிட்டே தான் நம்ம வாழ்ந்தாகணும். இதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். நீ இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு போ, அங்க இருக்கக்கூடிய ரெட் டேகரோட ஆட்கள் உன்னை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. நான் உனக்காக இதுக்குள்ளவே ஒரு டனலை கிரியேட் பண்றேன், அதுக்குள்ள புகுந்து போயிடு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பஞ்சு தான் வைக்கிறாங்க. அது மூலியமா ஒரு சுரங்கப்பாதை மாதிரியான ஒரு இடம் அந்த இடத்துக்குள்ள உருவாயிடுது. ஸோ அதுக்குள்ள புகுந்து கமரான் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. கமலா சொல்றதை அவர் கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடமே நார்மலாக ஆரம்பிக்குது. இப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கமலாவை பாயிண்ட் அவுட் பண்ண இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கமலாவை காப்பாற்றுறதுக்காக முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இந்த டிசிபிடியோட அந்த அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. கமலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்களை உள்ள அனுப்ப அதுக்குள்ள இவங்களுக்கு மேல இடத்துல கால் பண்ணி நீ பண்ணது தப்பு, என்னோட ஆர்டரை மீறி நீ உள்ள போயிருக்க, உன்னை நாங்க டிஸ்மிஸ் பண்ண போறோம், உடனடியே திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஹெவியா ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கமலாவும் உடனடியே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க. கமலாவோட பேரண்ட்ஸுக்கு தன்னோட பொண்ணுக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கறதுல ஒரு சின்ன பெருமையும் அந்த இடத்துல இருந்திருக்கும். அதே மாதிரி கமலாவும் ஒரு சூப்பர் ஹீரோவா அந்த சிட்டிக்குள்ள செம்ம ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அவங்கள பத்தின வீடியோஸ் தான் இப்ப நெட்ல வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்பதான் அவங்க வீட்டுல உட்காந்து தனக்கான பேர் என்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாரு. நானும் உங்க அம்மாவும் 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு அது அமையவே இல்லை. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நீ பிறந்த, நீ எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா இருந்த, அதனாலதான் உன்னோட பேரை நான் கமலா அப்படின்னு வச்சேன். கமலா அப்படின்னா உருதுல பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பர்ஃபெக்ட், ஒண்டர் இல்ல மார்வல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதை மீன் பண்ணி தான் உனக்கு கமலா அப்படின்னு பேர் வச்சேன். ஸோ நீ எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டா தான் இருக்க, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, பட் எல்லாத்தையும் பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே கமலா அப்ப நீங்க கேப்டன் மார்வலோட பேர், அதாவது கேரல் டென்வர்ஸோட பேரை தான் எனக்கு பேரா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, கேப்டன் மார்வல் யாரு அப்படின்னு தெரியாது, ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு நீ மிஸ் மார்வல் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதையே தனக்கான அடையாளமா இந்த இடத்துல இவங்க மாத்திக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ண இப்ப கமலா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ப்ரூனோவும் நாக்கியாவும் கமலானோட காரை ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. ப்ரூனோ இப்போ மேற்படிப்புக்காக அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு புறப்பட்டிருப்பாரு. கமலா வழி அனுப்புறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த இடத்துல தான் ப்ரூனோ என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பிளட் சாம்பிள்ஸை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், பட் அதுக்குள்ள இருக்கிறது வேற ஒரு விஷயம். அதாவது உன்னோட பிளட்ல இருக்கக்கூடிய எல்லா மூலப்பொருட்களும் மியூட்டேஷன் ஆயிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி இல்லை, அதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளட்ல இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் மியூட்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. கமலாவும் அதை ரொம்ப சீரியஸா கேட்கறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்திலாம் நான் பெருசா ஆராய போறது இல்லை, இப்போதைக்கு நான் பண்ற வேலையை தொடர்ந்து பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சகஜமா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை யாரு ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன போட்டியும் உங்களுக்குள்ள வருது. அப்படியே கட் பண்ண இப்ப நமக்கு கமரானை காமிக்கிறாங்க. அவரும் சேஃபா இப்ப பாகிஸ்தானுக்கு போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இதுல இன்னொரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. கமலா வழக்கம் போல நைட்ல சூப்பர் ஹீரோவா அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்களோட பேங்கிள் க்ளோவாக ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு புரியாம திடீர்னு இவங்களும் அந்த பேங்க்ல பாக்குறாங்க. டக்குன்னு அந்த இடத்துல இருந்து கமலா மறைஞ்சது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுக்குள்ள கேப்டன் மார்வல் வந்து இறங்குறாங்க. பட் இது நம்மளோட கேரல் டென்வர்ஸ் கிடையாது, வேற யூனிவர்ஸை சேர்ந்தவங்களா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கட் பண்ணி இதோட நமக்கு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் டக்குன்னு காமிச்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்னொரு சேனல், அதுக்கான கதை என்ன அப்படிங்கறத நான் முன்னாடியே கிளியரா சொன்னேன். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் அந்த புது சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு சின்ன ஷேர் பண்ணா கூட அந்த லிங்க் எல்லாருக்கிட்டையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை. தேங்க் யூ கைஸ்.